இல்லைண்டா இனிமேல் நான் ஆய்வெல்லாம் செய்ய மாட்டேன், நானே ஒழுங்காக புரியலையே அப்படின்னு அதில் நீங்கள் ஒதுங்கிடணும். அதுதான் நாகரிகம். ஏன்னா இது குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதம், ஹதீஸ், ஸல்லல்லாஹு நபிமொழி. இதில் போய் விளையாட வேணாம். குர்ஆனையும் ஹதீஸையும் உங்களுடைய விளையாட்டு மைதானங்களாக ஆக்க வேண்டாம் என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைக்கிறேன். ஒரு சாதாரண ஒரு மூமின் கூட அல்லாஹ்வுக்கு சக்தி இல்லைன்னு நினைக்க மாட்டான். ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு சக்தி இல்லை அப்படின்னு நினைச்சாங்கன்னு நீங்கள் எழுதி வச்சிருக்கிறீங்க. இல்லை நாங்கள் எழுதின சரிதான் கொஞ்சம் சொன்னீங்களா? எவ்வளோ பாரதூரமான விஷயம். ஒரு சாதாரண மூமின் சொல்லாததையும் நினைக்காததையும் குஃப்ருல வாசம். இப்போ நம்மளே கூட அல்லாஹ்வுக்கு சக்தி இல்லை நினைச்சோன்னு வைங்க, அவன் மூமினா இருக்க முடியுமா? ஒரு நபியை காஃபிராக்குகிற ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு பாரதாரம் குற்றச்சாட்டு. நான் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட்ல நிற்கிறேன், தப்சீர் நூல் அவங்க சொல்லிவிட்டு ஃபிக்ஹ் நூலை எழுதுறாங்க. இதிலேயும் மக்கள் புரிவாங்க. மற்ற எங்களுக்கு மாற்றமான சிந்தனை உள்ள நடுநிலையார்கள் யோசிப்பாங்க. செஞ்சது என்ன ஃபிக்ஹ் கிதாப் தப்சீர் நூலா? ஊரறிந்த விஷயமாச்சே. சுன்னத் ஜமாத் மக்களை விடுங்க. இந்த சுன்னத் மாற்றமான சிந்தனை கூட நடுநிலைவாதிகள் இருக்கிறார்கள், அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா ஃபிக்ஹ் கிதாபுன்னு நீங்கள் எழுதிட்டு வந்து பேசினா நியாயமாக இருக்கும். உங்கள் ஃபிக்ஹ் கிதாப் ஒன்று காமிங்க, உங்கள் நிலைப்பாடில் இருக்குதுன்னு சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல் தப்சீர்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒன்று சொன்னீங்க, வரவேற்றோம், நான் பதில் சொன்னோம், இன்னும் சொல்லுங்கிறோம். சொல்லவே இல்லை. ஏன்னா இல்லை, உங்களுக்கு நேரமும் இல்லை. நேரம் இல்லை, எங்கள் பதில் சொல்லவா செய்யலாமே? பதில் சொல்லிவிட்டு மீது உள்ள நேரம் எங்களுக்கு டைம் போல, அதனால தான் சொல்கிறோம் ஃபிக்ஹ் கிதாபத்துக்கு எடுத்தோம் அப்படின்னாலும் கூட அதுவும் அப்போ எடுக்கக்கூடாது, ஏன்னா சப்ஜெக்டில் இல்லை. ஆனால் அது சொல்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கும். நீங்கள் அறவே வாய் துறக்காத மேட்டெல்லாம் இத்தனை இருக்குதுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லலைண்டா உங்களுக்கு தெரியலை. அதுதான் இந்த நோக்கம். யாத நோக்கமே என்னன்னு கேட்டால் குர்ஆனையும் ஹதீஸையும் இமாம்கள் தான் விளக்கம் சொல்லணும். தானாக ஆளுக்கெல்லாம் புறப்பட்டு சொல்லக்கூடாது. அப்படி புறப்பட்டு சொன்னால் இப்படி தான் சிக்கல் ஏற்படும். முன்னால் ஒரு சட்டம், பின்னால் சட்டம். நேற்றே நம்ம காமிச்சோம். அன்றைக்கு எங்கள் அந்த ஹதீஸ் அப்படி தான் புரிந்தோம், இப்போ மாற்றி புரியுறோம் நாங்கள். சரி, இவங்க அப்படி இருக்கிறாங்க. இன்னொரு ஆள் ஒரு சட்டத்தை முன்னால் ஒன்று சொன்னார், 15 வருஷத்துக்கு பிறகு இப்போ நான் அப்படி புரிஞ்சங்கிறாரு. அவர் வேறு விதமாக சொல்லுவார். இன்னொரு ஆள் அப்படி சொல்லுவார், இன்னொரு ஆள் இப்படி சொல்லுவார். அப்போ குர்ஆனா ஹதீஸா மார்க்கமா விளையாட்டாங்க இது. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, எல்லா ஹதீஸ் ஒழுங்கா படிச்சு புரிஞ்சிருக்கீங்களா? ஆய்வு பண்ணுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. உங்களுக்கே தெரியலையா? நீங்க ஆய்வுங்கிற பேர்ல வர்றீங்க. உங்களுடைய நிலைப்பாட்டை இன்னொரு ஆளும் எடுத்திருந்தாலும் வைங்க. இப்போ இந்த சமூகத்தின் நிலைமை என்ன? நீங்க ஒரு ஆளா இருக்கிறீங்க, கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. ஆளுக்கு இன்னைக்கு நான் விளங்கின இதான் சட்டம், இன்னொரு ஆள் இன்னைக்கு நான் சட்டம், நாளைக்கு ஒரு சட்டம். இன்னைக்கு புரிஞ்சு உங்க உரிமை மற்றவங்களுக்கு இல்லையா? உங்களுக்குள்ளூர் மற்றவங்களுக்கு இருக்குதுல்ல. ஆள் புறப்பட்டால் இஸ்லாம் இஸ்லாமாவா இருக்கும்? இதைத்தான் நாங்கள் கேட்குறோம். குர்ஆனும் ஹதீஸும் விளையாட்டு மைதானங்கள் ஆகக்கூடாது. தெரிந்தவர்கள் ஆய்வு செய்யட்டும், மக்களுக்கு சொல்லட்டும். இல்லையா அவர்கள் டியூட்டியை பார்க்கட்டும். இப்போ அவங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லாதனால அவங்க ஒன்றும் புரிஞ்சு போச்சு, தெளிவாக புரிஞ்சு போச்சு. குர்ஆனுடைய ஞானமும் ஹதீஸ் ஞானம் முழுமையாக இல்லை என்று. இப்படி முழுமையாக இல்லாதவர்கள் நான் ஆய்வு செய்கிறேன், மக்களுக்கு சட்டத்தை சொல்கிறேன் என்று புறப்பட்டிருக்கவே கூடாது. அப்படி புறப்பட்டிருந்தால் தவறு என்று சுட்டி காட்டுகின்ற போது பதிலை சொல்லியிருக்க வேண்டும். அதை விட்டு ஆபாச கதைகளை சொல்கிறீர்களே. நாங்கள் ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், தலைப்பிலே நிற்கிறோம். இதற்கு பதில் சொல்லாமல் என்னென்னமாலாம் சொல்லிவிட்டு அதுக்கு பதில் சொல்லலையா, இதுக்கு பதில் சொல்லலையா, இப்படி போனா நடுநிலை. யார் இங்கே இருக்கக்கூடிய யாரையும் விட்டுருங்க, இது பார்க்கக்கூடிய நினைப்பாங்க. இவ்வளவு கேள்வி கேட்குறாரு, அந்த நிலைப்பாடு கேட்குறாரு, ஏன் பதில் சொல்லலை தெரியலை. உங்களுடைய இந்த அறியாமையும். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சென்ற அமர்வில் அந்த அவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நூல்கள் எழுத்துக்கள் இருக்குல்ல, தலைப்பை ஒட்டி பல ஆதாரங்களை 2 நாளாக எடுத்து வைத்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களுடைய பேச்சுக்களிலும் எழுத்துக்களிலும் ஆபாசங்கள் இருக்கின்றன என்ற தலைப்புக்கு உட்பட்டு அவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மதுஹப் நூல்களில் இருந்து
தலைப்புக்கு உட்பட்டு நிறைய ஆதாரங்களை நம்ம எடுத்து வைத்தோம். அதில் போன அமர்வில் அவர் பதில் சொல்லும்போது என்ன சொன்னார்னு கேட்டால், இந்த மாதிரி ஆபாச கதைகள் எல்லாம் சொல்லும்போது ரசித்து சிரிக்கிறாங்க அப்படின்றார். அப்போ ஆபாச கதைன்னு ஒத்துக்கிட்டார். அதில் உள்ளதானே சொன்னோம். ஆபாச கதைகள் இருக்கிறது என்பது நிரூபணமாயிடுச்சு. இவங்க ஏன் சிரிக்கிறாங்க அவங்க ஏன் சிரிக்கலைன்னா கேட்டு பிடிச்சி போனவங்க சிரிக்க மாட்டாங்க. அதை வந்து புதுசாக கேட்குறவங்க சிரிப்பாங்க. இது கித்தாப்பில் இருக்குது, வருஷம் வருஷம் அவங்க சொல்லிக் கொடுக்குறோம். இதுதான் நமக்கு தெரியுமே. ஒரு ஜோக்கு கூட தெரிஞ்ச ஜோக்கு தான் சிரிப்பாங்களா? புதுசாக இருந்தால் தான் சிரிப்பாங்க. அதனால் இந்த பக்கம் சிரிச்ச காரணம் என்னென்னா இப்படி இல்லாமல் இருக்கும்னு இவங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அவங்க திரும்பி திரும்பி கேட்டாங்க. இது பெரிய மேட்டரே கிடையாது. அடுத்து என்னன்னு கேட்டால் போடுங்க. என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதனால தூய்மையான குர்ஆன் தொடர்ந்து இந்த ஆயத்தை வச்சு நம்ம சட்டம் சொல்லல. அது அங்கிருந்து லவ்ஹுல் மஹ்பூல பற்றி தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மலக்குகள் அது சுமக்கிறாங்க சொல்றாங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதை மையமா வைத்து நம்ம சட்டம் வைக்கவில்லை. அப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், லாயமசு இல்லல் முத்தஹரூன் என்று ஒரு ஆயத்து இருக்கிறது. தூய்மையானவர்களை தவிர இந்த குர்ஆனை தொடமாட்டார்கள்ன்றதுக்கு அர்த்தம். இதை வச்சு ஒழு இல்லாதவங்க குர்ஆனை தொடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை. அது மலக்குகளை தான் குறிக்குது அப்படின்னு இந்த ஆடியோவில் பேசினாரா? இதை வச்சு தான் சொல்கிறோன்னு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அது போடுங்க போட்டாச்சா? அதில் என்ன எழுதியிருக்கிறாரு படிங்க. அது அப்படியே எனக்கா படிங்கண்ணா? ஒன்றுங்க. அதை பரிசுத்தவான்கள் தான் குர்ஆனை தொட வேண்டும் என்பதற்கு அடிப்படை ஆதாரங்கள் 3. இறைவேதம் திருக்குர்ஆன், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொன்மொழிகள் ஹதீஸ், நபித்தோழர்களை யோகவித்த முடிவு. முதல் ஆதாரம் குர்ஆன். இறைவன் கூறினான் லா யமஸ்ஸு இல்லல் முத்தஹரூன். அந்த ஆயத்தை போட்டு செய்தியின் மூலம் இறைவன் குர்ஆனின் மாண்பை வெளிப்படுத்துகிறான். தூய்மையானவர்கள் தான் எனது என்று கூறி ஒரு வரைமுறை இறைவன் வகுத்து விட்டதால் மற்றவர்கள் குர்ஆனை தொடக்கூடாது என்று அழுத்தமான அர்த்தம் வசனங்கள் உள்ளடங்கியுள்ளது. இந்த வசனத்தை ஒழுவின்றி தொடலாம் என்பதற்கு ஆதாரமாக நாங்கள் சொல்லலை அப்படிங்கிறார் ஆடியோவில். இது தான் முதல் ஆதாரமாக வைக்கிறோங்கிறார் புத்தகத்தில். இப்படி தான் நிறைய முரண்பாடுகளுக்கு கணக்கு வழக்கு இல்லைங்கிறதுக்கு இதுவும் ஒரு ஆதாரம். சரி, இனிமேல் வந்து நம்ம பதில்களையும் அதிகமாக சொல்ல வேண்டி இருக்கிறது. அதாவது அவர்கள் மொத்தமே அவர் கேட்டிருக்கிற கேள்வி 17. அவர் மொத்தம் லிஸ்ட்டு போட்டு ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் நம்மை நோக்கி அவர் கேட்ட கேள்விகள் வந்து 17. 17 வந்து கலாலாவுக்கு தெளிவாக சொல்லிட்டோம். அவர் இன்னமும் அதுக்கு என்ன செய்யலை. அது ஏன் வந்து தாய் வழி சகோதரர்கள்ங்கிற கேள்வி அவர் எழுப்புறாரு. அந்த வசனத்தில் அது இல்லையே, இது அதை மாற்றிருச்சின்னு குர்ஆனில் இருக்கு. அவ்வளவுதானே. ஒரு வாசகன் நேயராக கேட்குறக்குள்ள சபை இது இல்லை. விவாதம்னா நீ சொன்ன இது தப்புன்னு தான் என்கிட்ட கேட்கணும். அதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், நெஞ்சில் கை கட்டுறதா தொப்புள்ள கட்டுறான்னு கேட்கக்கூடாது. கேள்வி கேட்குற இடம் அல்ல இது. சொன்னதை மறுக்கணும். நாங்கள் என்ன சொல்லி இதை மறுக்கிறீங்கன்னு கேட்டோம், பதில் சொல்லலை. அது ஆன்சர் முடிந்து விட்டது. தொடை சம்பந்தமாக சொன்னோம். தொடை சம்பந்தமாக என்ன எழுதியிருக்கோம், முந்தி ஒன்று எழுதிட்டு பிந்தி ஒன்று மாற்றினாங்கன்னாங்க. அதுக்கு பதில் சொல்லிட்டோம். அப்புறம் என்னது, தொடையை காட்டு பொம்பளை காட்ட சொல்கிறாங்கன்னு அப்படி அசிங்கமாக இந்த மதுஹப் கிதாபில் இருக்கிற மாதிரியே அப்படி கேட்குறாரு. ஒருவனுக்கு இப்படி தொடை விலகி விட்டால் மார்க்கத்தில் குற்றம் இல்லைன்னு எழுதியிருக்கிறோம். நம்ம மட்டுமா சொன்னோம், மாலிக் இமாம் சொன்னாங்க ஆதாரம் காட்டுறோம். அதை தாண்டி கோமணம் கட்டினா போதும், துருல் முக்தாரில் இருக்குது. கோமணம் கூட இல்லை, முன்துவாரமும் பின்துவாரம் மறைஞ்சா போதும். ஒரு பவுடர் டப்பா மூடி எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிட்டா என்ன செஞ்சேன், சிரிக்கிறதுக்கு சொல்லலை. அந்த இதுக்கு அர்த்தம் அதுதான். அதை சொன்னாங்களே, அதில் கேள்வி கேட்டியல, அதில் கேள்வி கேட்கணும். எங்களை கேட்குறதா இருந்தால் உங்கள்கிட்ட இல்லாமல் இருந்து எங்கள்கிட்ட கேட்கணும். ஆபாசத்துக்கு அழைக்கிறார்கள்ங்கிறீங்களே, நீங்கள் அப்படி இந்த மாலிக் இமாம் அல் குபுரு துபுருன்னு இருக்கிறாரு, அதுக்கு என்ன பதில்? அதை சொன்னீங்களான்னா என்ன இல்லை, அதுக்கு வந்து உங்களால் வந்து பதில் சொல்லலை. என்ன சொல்கிறீங்க, தஞ்சாவூர் கும்பகோணம் மாநாட்டில் உள்ள அப்படியே ஊரில் வந்து 2-3 பொம்பளைங்க முக்காடு இல்லாமல் இருப்பாங்களா, அதை காட்டி பார்த்தீங்களா அப்படின்னு காட்டுறாங்க. நீங்கள் தான் போனதில் சொன்னீங்களே, நீங்கள் மட்டுமா மாநாடு நடத்துனீங்க, எங்கள் பொம்பளையில் தான் வந்தாங்கன்னீங்கல்ல, அவங்க முக்காடு படம் வந்திருப்பாங்க. உங்கள் பொம்பளை நீங்கள் தான் சொன்னீங்களே, தௌஹீத் ஜமாத் கூட்டம் மட்டுமா அது, எல்லாரும் தானே அதுக்கு வந்தோன்னீங்கல்ல. அந்த எல்லாரும் வந்த உண்மை அதானே. பலதரப்பட்ட ஆள் தௌஹீத் ஆள் முக்காடு படம் வருவாங்களா? தௌஹீத் ஜமாத் ஆள் இல்லைன்னு பளிச்சுன்னு தெரியும். பலதரப்பட்டவங்க காபிர்கள் கூட வருவாங்க, அவங்கவுங்க மாதிரி அவங்க இருப்பாங்க. அது வந்து அது அதைத்தான் ஆதாரமாக காட்டினாங்களே தவிர குர்ஆனேஸ் ஆதாரம் காட்டவில்லை. அதுக்கு பதில் சொல்லிட்டோம். நான் வரிசையாக அந்த 16, 17 கூட இஷ்டத்துக்கு வரிசைப்படுத்தலை. அவர் சொன்ன வரிசைப்படி அவ்வளவு இதுவரைக்கும் என்ன சொன்னார் அவ்வளவையும் போட்டு பார்த்து, முதல்ல சொன்னது கலாலா, 2வது சொன்னது தொட, 3 அப்படி வருஷப்படித்தான் பதில் சொல்லிட்டு வர்றேன். அந்த வருஷப்படி எல்லாம் சொல்லி முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் யூசுப் நபி சம்பந்தமாக அவர் இந்த மாதிரி அசிங்கமாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இவர் நான் என்ன சொன்னதாக சொல்கிறேனோ அதைத்தான் அவங்களுடைய தப்சீர் ஜலாலை என்கிற கிதாபில் வந்து எழுதி வைத்து அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தப்சீர் ஜலாலை இங்கங்குது எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. இந்த தப்சீர் ஜலாலைன்ல மதர்சாவில் இது தப்சீருங்க. இதுதான் தப்சீர்னு முதல்ல ஓதி கொடுப்பாங்க. அதில் என்ன இருக்குது தெரியுமா, வலக்கது ஹம்மத் பிஹி, அவள் நாடினாள். அதுக்கு அர்த்தம் அரபியில் அர்த்தம் போடுவாங்க.
கசதத்து மின்ஹுல் ஜிமா, அவரிடமிருந்து உடலுறவை நாடினார், அர்த்தம் கொடுத்தாச்சு. ஓ ஹம்மபிஹா, அவரும் நாடினார், அதுக்கு அர்த்தம் கொடுத்துட்டாங்க. கசத தாலிக்க, ஹம்மபிஹா யார்? ஜலாலைன்னு அசிங்கமாக எழுதி விட்டார்கள், நபியை கேவலப்படுத்தி விட்டார்கள்ங்கிறீங்களே, இதை தூக்கி போட்டு என்று கேளுங்க. ஜலாலைன்னு குப்பை, நபியை கேவலப்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் லவ்லா அன்றா புர்ஹான ரப்பிஹி, அல்லாவுடைய அத்தாட்சியை கண்டிருக்காவிட்டால் லஜ்ஜாமா அஹா, உடலுறவு கொண்டிருப்பார். ஓ ஜவாபு லவ்லா, லவ்லாவுடைய பதில் போக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை இல்லை ஜாமாஹா என்பது யார் சொல்றா? வேண்டாம், அதை கொடுத்துருங்க. அப்போ தப்சீர் ஜலாலை எல்லாம் நிறைய தப்சீரில் இருக்கிறது. தப்சீர் ஜலாலை என்ன சொல்றாருன்னு கேட்டால், அவர் நாடத்தான் செஞ்சார், உடலுறவு தான் கொள்ளலை, அல்லாவுடைய அத்தாட்சியை கண்டிருக்காவிட்டால் உடலுறவு கொண்டிருப்பார். எதை எங்களிடமிருந்து விமர்சனமாக கேட்டீங்களோ அது உங்கள் ஜலாலையில் இருக்குது, அது தவறு என்று ஜலாலையின் குப்பை என்று சொல்லிவிட்டு, ஜலாலையன்காரர் தப்சீர் எழுத தகுதியற்றவர் என்று சொல்லிவிட்டு அப்புறம் என்கிட்ட இந்த கேள்வியை கேளுங்க, சரியா? அதுக்கும் பதில் சொல்லிட்டேன். சிகிர் சம்பந்தமாக முந்தி ஒன்று சொன்னார், பிந்தி ஒன்று சொன்னார்னு சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டோம், தெளிவாக நாங்களே அறிவித்து தான் சொல்லியிருக்கிறோம்னு. இதில் சிகரில் கேள்வி கேட்குறதா இருந்தால் நாங்கள் என்ன எழுதணும், அது எப்படி தப்பு, என்னென்னலாம் தப்புன்னு நீங்கள் சொல்லவே இல்லை. சிகர் எழுதிவிட்டார்கள் தான் சொல்லியிருக்கீங்க. இது வரைக்கும் சிகரை பற்றி சொன்ன நீங்கள் தொட்டு தொட்டு வச்சுட்டு போனீங்களே தவிர, நாலாவதாக எடுத்து வச்ச சிகரை முழுமையாக நீங்கள் சொல்லவே இல்லை. இது வரைக்கும் சொல்லலை, வேறு விஷயத்தை சொல்லுறீங்க. சிகரில் உங்களுடைய கேள்வி என்ன, நாங்கள் என்ன எழுதணும், அதில் எது தப்பு, அதில் என்ன அப்ஜெக்ஷன் இருக்கிறது, அதில் உங்களுக்கு கேள்வி என்ன இருக்குது, அதை சொன்னால் தான் பதில் சொல்ல முடியும். நபி ரசூல் அன்னைக்கு ஒரு மாதிரியா சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு மாதிரியா சொன்னாங்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்ன சொல்லிட்டோம், அது எப்படி தப்பு, இன்னென்ன காரணத்தால் தப்பு, இதுக்கு அப்படித்தானே கேட்கணும். நபி ரசூல் அன்னைக்கு ஒன்று சொன்னாங்க, இன்னைக்கு ஒன்று சொன்னாங்கடா, இதை வாதம். உங்கள் வாதம் என்ன? நான் எழுதியிருக்கிற 4 பக்கம் எழுதியிருப்பேன், 40 பக்கம் எழுதியிருப்பேன், சிகருங்கிற சுமார் 30 பக்கம் எழுதியிருப்பேன். அதில் சிகரை சொல்லிவிட்டார்கள், இதை வாதம். நான் எந்த வாதம் அதில் தப்பு, இது குர்ஆன், அப்படி தான் நீங்கள் வாதம் பண்ணணும். அப்படி சிகர் சம்பந்தமாக அப்படி வாதம் பண்ணவில்லை. அது மாதிரி நபி ரசூல் சம்பந்தமாக வாதம் பண்ணவில்லை. பெண்கள் விவாகரத்து சம்பந்தமாக பாருங்கள், எவ்வளவு தில்லுமுன்னு பாருங்கள். பெண்கள் விவாகரத்து செய்ய சம்பந்தமாக இந்த ஹதீஸ் பெண்கள் விவாகரத்துக்கு ஆதாரம் நம்பரை போட்டிருக்கிறேன். அதில் ஒரு பொம்பளை ரசூல்லாட்ட முறையிடுறாங்க, என் கணவரை பிடிக்கலன்னு. ரசூல்லா அவர் கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, நீ விட்டுருப்பான்னு சொல்கிறாங்க. இது பெண்கள் விவாகரத்துக்கு ஆதாரம்னு கொடுத்துருக்கேன். மொழிபெயர்ப்பில் நான் என்ன செஞ்சிடல, எதுவும் செஞ்சிடல. அந்த ஹதீஸு பெண்கள் விவாகரத்துக்கு ஆதாரம். அந்த முறை என்ன, அதை பின்னாடி வளர்க்குறேன். அந்த நம்பரை போட்டு விட்டு பெண்கள் அவங்களா விவகாரம் செய்யக்கூடாது, அந்த ஹதீஸ் அப்படி சொல்லலை, ரசூல்லாட்ட முறையிட்டாங்க, ரசூல்லா தான் ஆர்டர் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஒட்டுமொத்தமாக அந்த ஹதீஸை போட்டுவிட்டு பெண்கள் விவாகரத்து பஞ்சாயத்து அந்த ஹதீஸ் நடக்குதா இல்லையா, பெண்கள் விவாகரத்துக்கு முறையிட்டாங்களா இல்லையா, அப்படி இல்லாத ஒரு ஹதீஸை நான் வச்சுட்டேன். அவ்வளோ தெளிவாக சொன்ன பிறகும் அதை சொல்லும்போது அவர் கவனிக்கலையா, வேணும்னு திசை திருப்புறதுக்கு நம்பர் போடுறதுக்கா சொல்கிறாரான்னு தெரியல. அதை ஒரு கேள்வியாக கேட்குறாரு. அதே மாதிரி மல்லபத்து குழுப்புகும் காஃபிருக்கு ஜக்காத்து கொடுக்கலான்னு சொல்லிவிட்டார்கள், இது இஸ்லாத்தில் இல்லைங்கிறாரு. காஃபிருக்கு ஜக்காத்து கொடுக்கலாம்ங்கிறது மதுஹப் கிதாபுலையும் இருக்குது. என்ன இருக்குது, கானு சலாச தக்ஸாமின் கிஸ்முன் குஃபாருன், ஒரு கூட்டம் காஃபிர்கள், கான அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யோத்திஹிம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்களுக்கு கொடுப்பார்கள், லியத்தஅல்லபஹும் அலல் இஸ்லாம், இஸ்லாத்தின் பக்கம் அவர்களுக்கு அன்பை ஏற்படுத்துவதற்காக வேண்டி கொடுப்பார்கள் என்று ரத்துல் முக்தாரில் 3 விதமான பார்ட்டிக்கு ஜக்காத்து கொடுக்கலாம் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்கன்னு அவர் எழுதியிருக்கிறார். அதையும் நீங்கள் என்ன செய்யணும், கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காஃபிர் வருவார், ஜக்காத்து ஒட்டகத்துலேருந்து பால் கறந்து கொடுக்க சொல்லுவாங்க, 7 தடவை குடிப்பார், 2வது தடவை இஸ்லாம் ஆயிடுவார். அப்போ கொஞ்சம் போதும் பாரு, மூமின் 1 வயதுக்கு சாப்பிட்றான், காஃபிர் 7 வயதுக்கு சாப்பிட்றான்னு சொல்லுவாங்க. அப்போ ஜக்காத்து ஒட்டகத்திலிருந்து காஃபிராக இருக்கும்போது அவருக்கு இணைஞ்சிருக்கிறாங்க, அதில் விநியோகம் பண்ணியிருக்கிறார்கள். இது ஒரு ஆதாரம் இருக்கிறது. நீங்கள் அந்த ஹதீஸில் வர்றது ஒரு ஹதீஸை குறிப்பிட்டிருக்கோம். அந்த வசனத்துக்கு மல்லபத்து குழுப்புகும் அந்த வசனத்துடைய விளக்க உரையாக ஒரு ஹதீஸை குறிப்பிட்டிருக்கிறோம். முழு ஹதீஸையும் போடலை. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் கொடுக்கலாம் என்பதற்கு ஆதாரம் எழுதியிருக்கிறமே தவிர அதில் ஜக்காத்துன்னு வார்த்தை இருக்குதா, ஜக்காத்துன்னு எழுதிவிட்டார்கள், ஜக்காத்துங்கிற வார்த்தையை காட்டுங்க. நீங்கள் வார்த்தையை கேட்குற எல்லாத்துக்கும் நான் ஜக்காத் அது வேறு போர்க்களத்து பொருளை தான் கொடுத்தாங்க, ஜக்காத்துன்னு எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. நான் ஜக்காத்துன்னு எங்கே எழுதியிருக்கேன், அதில் இவ்வாறு கொடுத்தாரு. இவ்வாறு என்னது, முஸ்லீம் அல்லாதவர்களை ஈர்ப்பதற்காக கொடுக்கலாம், அதுக்கு தான் அது ஆதாரம் காட்டியிருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, தான் என்ன எழுதணும் அப்படிங்கிற விஷயமே தெரியாத ஒருத்தவங்க இருக்கிறான்னு சொன்னால் இவங்களாக தான் இருப்பாங்க போல தெரியுது. ஏன்னா நான் எங்கே ஜக்காத்துன்னு எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, ஆனால் அவங்க பாருங்கள் அந்த வார்த்தையே போட்டே இருக்கிறாங்க. இந்த பாருங்கள், உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்கு ஜக்காத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் ஜக்காத் அங்கே எழுதினேன் அப்படின்ட்டாங்க. இப்படி தாங்க
ஒவ்வொன்றும் எழுத வேண்டியது, சொல்ல வேண்டியது, அப்படி இல்லைன்ற வேண்டியது, அப்படி புரட்ட வேண்டியது, முன்னுக்கு பின் முரண். தான் எழுதுனதை என்ன எழுதுனே தெரியலன்னு சொன்னால் அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க, கருத்து தான் தெரியலை, மறந்து போச்சு. பாயிண்ட்டை ஏதாவது ஒன்று சொல்லியாச்சு, ஆதாரம் கேட்டால் தரலை, அதுலேருந்து முடிஞ்சு போச்சு. அவங்க மொழியாக்கம் செய்வதற்கும் இந்த மாதிரி விருது கொடுவதற்கும் அறவே தகுதியிலும் முடியாது போச்சு. நான் ஒரு வாசகங்கிற அடிப்படையில் நான் விளக்கம் கேட்டேன். இப்படி சொல்லியிருக்கீங்களேங்க, உங்கள் இதை நான் படிச்சிருக்கேன், ஏன்னா விளக்கம் நான் என்ன எங்கிட்ட கேள்வி கேட்குறேன், நீங்கள் எழுதுனதை உங்கள்கிட்ட தான் நான் கேட்கணும், வேற ஆட்டு கேட்குறது அப்படின்னா. சரி, அதுக்கு தான் விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னால், நான் அப்படி ஜக்காத் என்று எழுதியிருக்கிறேனா அப்படின்னு கேட்டுங்க. எழுதியிருக்கிறீங்க, உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்கு ஜக்காத். இன்னொரு தடவை சொல்கிறேன், உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்கு ஜக்காத். உங்கள் இதில் எழுதியிருக்கிறீங்க, என்ன எங்கே எழுதுனேன்னு கேட்டீங்க. அப்போ தான் என்ன எழுதுங்கிறது தெரியலை. அப்போ மதுரப்பை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அங்கிட்டு ஒரு மாதிரி ஆக்காங்களாம், அங்கிட்ட ரசிக்கிறாங்களாம், ஏன்னா புதுசாக கேட்குறாங்களாம், முன்னுக்கு பின் மிதமில்ல. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, 20 வருஷமாக நாங்கள் சொல்கிறோம்ல, ஏன் பதில் சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. 20 வருஷமாக யார் சொல்லியிருந்தாங்க, அவங்களும் தான் சொல்லியிருந்தாங்க. இதை வேறு நான் புதுசாக வேறு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. முன்னுக்கு பின் முரண் யாருங்கிறத கண்கூட இப்போ வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே போல் நம்ம இந்த மசூல் குரான் விஷயத்தில் ஏற்கனவே சொல்கிற ஒரு சப்ஜெக்ட் ஒன்று பேசுவோம், இன்னும் கருத்து சொல்லும், முரண்கிறதல்ல, ரெண்டு கரெக்டு தான். ஒரு ஆள் லாய் மசூல் முத்தஹருன்னு சொல்லுவாங்க. ஒரு வஹாபிட்ட சொன்னாக்கா அவர் சொல்லுவார், முத்தஹருன் என்றா அது இங்கே உள்ளவங்களா, மலக்குமார்களில், குர்ஆன் என்றா இங்கே உள்ளதா, அது லவுல் மஹ்பூல விளக்கம் கொடுத்துருப்பாரு. இவருக்கு போய் சரிப்பா அதை விடு, அதை சொல்லலை, லாய முஸ்ஸல் குரான் எல்லா தாகரும் சலாம் சொல்லியிருக்கிறாங்கல்ல, அப்படி அதுக்காக வேண்டி பாயிண்ட் விட்டுக்கிறோம் அர்த்தமா. சுன்ன ஜமாத்து மக்கள் குர்ஆனை நான் தலைமையில் வச்சுக்கிறோம் மதிக்கிற மக்களுக்கு நாங்கள் குர்ஆனுடைய வசனத்தை ஆதாரமாக கொடுப்போம், அதையும் கொடுப்போம். ஆனால் குர்ஆனுடைய வசனம் கொடுத்தாலும் அதுக்கு அந்த விளக்கம் இந்த விளக்கம்னு விவகாரம் பண்ணிட்டவங்களுக்கு நாங்கள் இப்படி கொடுப்போம். நம்ம சொன்னோம்ல லொகவி ஷர்ஐ விவகாரம் பண்ணுறவங்களுக்கு, சவுதி பிரச்சனையை சொன்னோம்ல விவகாரம் பண்ணுறவங்களுக்கு, சவுதி இந்த விஷயத்தை கொண்டு வரீங்கல்ல மௌலி தராக்கு, அப்போ தராவி சொல்லுங்க, அப்படி அந்த மாதிரி போனது தான். அந்த மாதிரி தான் இது எதுவும் மறுக்கிறது இல்லை. யாருக்கு எப்படி சொன்னால் நம்முடைய வாதத்தில் நம்ம ஜெயிக்க முடியும், நம்முடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கையாளுகின்ற முறை அது. ஆனால் அது தெரியலைனால என்ன இப்படி சொன்னீங்களே, அது அப்படி சொன்ன யாரும் மறுத்தோமா, இன்றைக்கும் சொல்கிறோம், சொன்ன கரெக்டு தான்ண்டு. ஆனால் சில வஹாபில் இப்படி பதில் சொன்னாக்கா ஹதீஸ் கொண்டு மடக்கி இருக்கிறோம், அந்த மடக்கப்பட்ட இடத்த தான் நீங்கள் இப்படி சொன்னீங்களேங்கிறாங்க. சொன்னது உண்மை, மறுக்கே கிடையாது அப்படிங்கிறத நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதே போல் என்ன இந்த தொடை விஷயத்தில் சொல்லும்போது அவங்க ஒரு இதை சொல்லுவாங்களாம், ஆபாசமான சட்டங்களை சொல்லுவாங்களாம். இமாம்கள் கூடாதுன்னு சொன்னதை இமாம்களை சொன்ன மாதிரி சொல்கிறது. இமாம்கள் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு ஆதாரம் கேட்டால் இது வரைக்கும் தரல. இமாம்கள் அனுமதித்திருக்கிறார்கள் அப்படின்னாங்க, நாங்கள் கேட்டுக்கிறோம், இது வரைக்கும் தரல, ஏன்னா அனுமதிக்கலை அவங்க. ஆனால் இவங்க அனுமதிக்கிறாங்க, தொடையை காட்டலாங்கிறாங்க. எப்படி பள்ளிக்கு பெண்கள் வர வச்சுட்டு தொடையை காட்டலாங்கிறது எவ்வளோ பெரிய அசிங்கம் அது. அது இளைஞர்கிட்ட போய் இதை போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டாக்கா நாங்கள் தெரிஞ்சால் பரவாயில்ல, இது அவ்வளோ அசிங்கத்தை சாதாரணமாக சொல்லுவாங்களாம். ஆனால் இமாம்கள் சட்டத்துக்காக எழுதி வச்சது அப்படியே கதை மாதிரி சுவையாக சொல்லுவாங்களாம், ஏன்னா அதை ரசிக்கிறது ஆட்டு இருக்கையில், அதுக்காக வேணும் அப்படி சொல்கிறது. இன்னொன்று பார்த்தாக்கா அப்போ பெண்கள்லாம் வந்தாக்கா என்ன பாட்டுக்கு வந்தீங்களே, உங்கள் பெண்கள் வந்திருப்பாங்கன்னாங்க, எங்கள் பெண்களை உங்கள் இடத்துக்கு வந்தாக்கா எப்படி வந்தாலும் நடந்துக்கன்னு சொல்லுவீங்களே. சரி, அந்த பெண்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தின யார், உங்களுடைய கண்காணிப்பாளர் தானே, உங்களுடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருந்தவங்க தானே செஞ்சாங்க, அவங்க ஏன் பெண்கள் கிட்ட போனாங்க நான் கேட்குறேன். அதுக்காக தான் நீங்கள் கூப்பிட்டீங்களா, சுன்ன ஜமாத் பெண்களே வாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் இளைஞர்கள் கிட்ட போவா, ஆண்களும் பெண்களும் கலக்கிறான்னு காமிச்சோம். நீ சொல்லுங்க இனிமேலும் செய்வோங்கிறீங்க, என்னங்க தலை முக்காடு தொடர்ந்துக்கிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கங்கிறோம். அதே போல் இளைஞர்கள் மற்றவங்கள்லாம் கலந்துருக்காங்கன்னு போட்டு காமிக்கிறோம். சரி, தவறாக நடந்து விட்டது, அடுத்த இதில் அப்படி நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் நியாயம், நாங்கள் இனிமேலும் தொடர்ந்து அதை செய்வோம் அப்படிங்கிறீங்க. நேற்று சொன்னீங்க அதை, இதா சட்டம், இதான் நபி வழி. ஒரு தவறை சொன்னால் திருத்தோங்கிறது நபி வழியா, மேலும் மேலும் இந்த அசிங்கத்தை செய்வோங்கிற நபி வழியா? நான் கேட்குறேன். இப்படி தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்குங்க. இன்னொன்று உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் தாங்க அப்படின்னு கேட்டாக்கா அந்த இமாம் சொல்லவில்லையா, இந்த இமாம் சொல்லவில்லையாம்பாங்க. இதே வேலை. நான் குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றக்கூடியவங்க ஒரு கருத்து கேட்டால் குர்ஆன் ஹதீஸ் பெறாமலாம் செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு விரலை சேர்த்தன்னு வச்சுக்கிறோங்களேன், குர்ஆன் ஹதீஸ் பெறாரும் அது சரி பண்ணணும், அதில் விவகாரம் வந்துட்டா ஏன் மாலிக்கும் பதிவு இல்லையா அப்படிங்கிறது. குர்ஆன் ஹதீஸ் பின்பற்ற கொண்டு வரணும். சார் மாலிக் இமாம் ரொம்ப இதாக சொன்னாங்களாம், நாங்கள் நேரத்தே வாச்சோம், மாலிக் இமாம் சொன்ன கருத்து அவுரத்து தொடைப்பகுதியும் அவுரத்து தான், பிதாத்து முஜிதையில் இருக்குன்னு கிதாப் எடுத்து காமிச்சோம். அப்படி இருக்குதுல்ல, அப்படி இருக்கும்பொழுது மாலிக் இமாம் சொன்னாங்க, இதே மாலிக் மதபில் அவுரத்து ஃபஹது தொடைப்பகுதி அவுரத்து மறைக்கப்பட வேண்டுங்கிறது மாலிக் மதபில் கிதாபுல இருக்குது, தேவைப்படவங்க எடுத்து தர்றோம், பிரிண்ட் அவுட் எடுத்து தர்றோம். என்ன நீங்கள் இதை சொல்கிறீங்க, நல்ல கருத்தில் விட்டுறீங்க, யாராவது ஒரு சொன்னால் அதை பிடிச்சி நிற்கிறாங்கிறீங்க. அதனால் இது ஏதாவது குர்ஆன் ஹதீஸ் சொன்னாக்க அதுக்கு ஆதாரம் தாங்க, அதை விட்டுவிட்டு உங்கள் இமாம் சொல்லவில்லையா இந்த இமாம் சொல்லலையான்னு நீங்கள் தப்பிக்கக்கூடாது. அதுபோல் பாருங்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தை சொன்னோம், நீங்கள் ஜலான்னு சொன்னீங்க, அப்போ ஜலானில் சொல்லப்பட்ட தவறுங்கிறீங்களா ரைட்டுங்கிறீங்களா?
தவறு அப்போ நீங்கள் சொன்னீங்களாக்கா பிரச்சனை கிடையாது, நாங்களும் அப்படி தான் சொல்கிறோம். நீங்கள் தவறுங்கிற இதில் அதை கொண்டு வரவே இல்லையே. உங்களுக்கு சரிதான் சொன்னால் அதையும் எங்கிட்ட சொல்கிறீங்க. நீங்கள் குர்ஆன் ஹதீஸ் பண்ணாலும் எங்களுக்கு விவரிக்கணும். தஃப்சீர் கிதாப் நீங்கள் ஆதரவாக காமிப்பீங்களா? நான் ஜலாலில் எனக்கு காமிக்கிறீங்க. ஜலாலில் இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தான். நான் நேற்றே சொல்லிட்டோமே, ஒரு நபி உன்னுடைய ஒரு உயர்வுக்கும் சிறப்புக்கும் கலங்க விளைக்கிற எதுவாக இருந்தால் யார் சொன்னாலும் ஒப்புக்கொள்ள மாட்டோம்ட்டோம்ல. ஜலாலி இருந்தால் நீங்கள் ஜலாலத்தை காமிச்சிங்க. குர்ஆன் ஹதீஸ் அப்போ இதெல்லாம் வழங்குது. குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் அவங்களுக்கு தெளிவான ஆதாரம் இல்லை. அதே போல் அவங்க கருத்தை நிலைநாட்டுவதற்கு தக்க ஆதாரம் இல்லை. அதனால் உங்கள் இமாமே சொல்லியிருக்காங்க இந்த பூச்சாண்டி காட்டுறது இதுவெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். குர்ஆன் ஹதீஸ் கூட நீங்கள் நிரூபிங்க. அதான் லவ்லாங்கிற வார்த்தைக்கு பாரதூரமான ஆராய்ச்சி நீங்கள் ஏன் இது வரைக்கும் நீங்கள் அந்த ஆராய்ச்சி எடுக்கலை? மாட்டிக்கிறீங்க இலக்கணத்தில். ஏன் மற்றவங்ககிட்டலாம் சொன்னால் அவள் ஏதாவது சொன்னால் அப்படி இருக்குமோ நம்பிடுவாங்கண்டு. ஏன் முன்னால் சொன்னாங்கல்ல, மௌசூலுக்கு பிறகு முதாரி வந்தால் இந்த சட்டம் என்ன நவு தெரியாதவங்களும் அப்படி சொல்லலாம். அது நம்புறதுக்கு சில பேர் இருக்கலாம், எங்கிட்ட முடியாது. அது தெரிஞ்சிருக்கு அவளுக்கு. அதான் அது சப்ஜெக்ட் வரவே இல்லை. நேற்று சொன்னாங்க நான் வாதிப்போம். அதே போல் வசனங்கள் விஷயத்தில் வாதிப்போமா சவால் விட்டாங்க, இன்னும் ஆரம்பிக்கலை. ஆனால் பாருங்கள், உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. நிலைப்பாட்டில் தஃப்சீர் கிதாப்னு இருக்குது. ஒரு சப்ஜெக்ட் தான் சொன்னேன், இது வரைக்கும் சொல்லலை. அப்போ தஃப்சீர் இல்லை, அந்த ஒன்றை தவிர வேறு எந்த தவறும் இல்லைங்கிறது அவங்க நிலைப்பாடு. தஃப்சீர் கிதாப்னு சொல்லி ஃபிக்கு கிதாப் வாசிக்கிறாங்களே. இப்போ யாராவது உலகத்தில் ரத்துல் முஹ்தாரை போய் தஃப்சீர் கிதாப் சொன்னால் சிரிப்பாங்க. ஆனால் ரத்துல் முஹ்தாரை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, ஆனால் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது தஃப்சீர் கிதாப்னு இருக்குது, அதை விட்டாச்சு எழுத்துண்டு இருக்குது. எங்க தஃப்சீர் தானே எழுத்து, தஃப்சீரில் இருக்கக்கூடிய எழுத்து, அதுக்கு வந்து விளக்கமாக தான் அமைச்சிருக்கு, மற்ற கிதாப் இல்லையில அப்படின்னு சொன்னால் தஃப்சீருங்க வார்த்தையை போட்டுறாமல் வெறும் எழுத்துட்டே சொல்லியிருக்கலாம் தானே. சாதாரணமாக யோசிச்சாலே தெரியாது. ஒரு எழுத்துன்னு சொன்னால் தஃப்சீர் வார்த்தையை போடணும், எது வேணவங்க சொல்லாமல. தஃப்சீர் கிதாப்னு போட்டுக்கிட்டு அப்புறம் எழுத்துன்னு கொண்டு வரோம். அப்போ அதுக்கு உண்டான எழுத்துன்னு தானே எல்லாம் வழங்குவாங்க. ஃபத்வா மீனை போய் யாராவது தஃப்சீர் கிதாபாங்களா? அப்போ தஃப்சீர் கிதாப்னு நீங்கள் நிலைப்பாட்டில் ஒப்பு கொண்டுட்டு நீங்கள் ஃபிக்கு கிதாபை வாசிக்கிட்டு இருக்கிறீங்களா? என்ன நினைப்பாங்க, என்னடா குர்ஆன் ஹதீஸ் தான் தெரியலை, எந்த கிதாப்னு தெரியலை, இவங்க தான் குர்ஆன் ஹதீஸ் புறப்பட்டாங்களா? நினைக்க மாட்டாங்க. உலகத்தில் உள்ள எத்தனை ஆலிம்கள் இதை பார்த்து சிரிப்பாங்க. என்னடா தஃப்சீர் கிதாப்னு எதுவும் தெரியலை, ஃபிக்கு கிதாப்னா எதுவும் தெரியலை, இவங்க போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் நடைபெற்று இருக்கிறது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மட்டுமல்ல, எல்லா லட்சக்கணக்கான மக்கள் பார்க்க போகிறாங்க. பாருங்கள் உங்களோட அறியாமையெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குண்டு. அப்படி தான் ஆகப்போகுது. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த சிஹ்ரு அப்படிங்கிறதுக்கு ஏன்னா ஒட்டுக்கோதான் சொல்லிங்க. நீங்கள் ஆதரித்து எழுதியிருக்கிறீங்களே, முன்னால் ஒரு கருத்தை சொன்னீங்க, பின்னால் ஒரு விஷயம் ரைட்டு, நம்ம விவரத்தை சொல்லி தான் சொன்னோம். நீங்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிஹ்ரு வைக்கப்படவில்லை அப்படிங்கிறத நீங்கள் எழுதியிருக்கிறீங்க, அதுக்கு என்ன, அது சரியா அப்படி கேட்டுக்கிறோம். மொத்தமாக சொல்லுங்கிறாங்க. ஏன் விளக்கமாக சொன்னதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லிட்டாங்களா? எதாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பதில் இல்லைன்னு வைங்க, ஒரு இமாம் பிடிச்சிடுறது. அதுபோல் இறைவனுக்கு உருவம் உண்டாங்கிறது குர்ஆனில் கேட்டால் ஹதீஸில் கேட்டோம், பதில் இல்லையா குத்துபே பிடிச்சாச்சு. அதான் நம்ம சொன்னோம், என்னங்க குத்தைபா மதபில் இருக்கீங்க, இவனு குத்தைபா சொல்லிக்காண்டாங்க. அப்போ குத்தைபா மதபா நீங்கள் தான் குர்ஆன் ஹதீஸுங்கிறீங்க, அது ஆதாரம் காட்ட வேண்டியதானே. என் குத்தைபா மதபுக்கு போகிறீங்க, அப்போ அவர் பின்பற்றும் சொல்லிட்டு போங்க. ஏதாவது குர்ஆன் ஹதீஸில் எடுத்து வைங்கண்டா அவர் சொல்லவில்லையா, இவர் சொல்லவில்லையா, லவ்லாக்கு பிரச்சனையை தக்க ரீதியில் நீங்கள் வாதம் பண்ணுங்கன்னு சொன்னால் ஜலால இல்லையான்னு போகிறீங்க. இது என்ன, இதுவே உங்களுக்கு தோல்வியை காட்டலை. இப்போ இதே என்ன வழங்குன்னு சொன்னால் குர்ஆன ஞானமும் இல்லை, ஹதீஸோட ஞானமும் இல்லை, அரபி இலக்கணமும் இல்லை. நீங்கள் ஏன் குர்ஆனுக்கு விரிவுரை வழங்க முன் வந்தீங்க? இதைத்தான் நாங்கள் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதே போல் அவங்க எழுதினதில் பல விஷயங்கள் நம்ம சுட்டி காட்டியிருக்கிறோம். இது கூட அவங்க பதில் சொல்லலை. ஏன்னா இப்போ அலிஃப்லாமியும் அப்படின்னாங்க, இது முன்னால் கவிஞர்களுடைய ஒரு மரபுன்னாங்க. சரி ஒரு கவிஞர் காமிங்க, என்ன தரலை, பொய்யா போச்சா? இப்போ யார் பொய் சொல்கிறான், யார் பொய் எழுதிக்கிட்டு இருக்கா? முன்னாள் கவிஞர்கள் மரபு நீங்கள்ல இந்தாங்க ஒரு கவிஞர் இப்படி சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டியதானே. அப்போ பொய் எழுதுக்கன்னு ஆகி போச்சுல. பொய்யை எழுதக்கூடியவர்கள் எப்படி குர்ஆனுக்கு விரிவுரை வழங்கலாம்? இதுதான் எங்கள் கேள்வி. அதே போல் நீங்கள் பொருள் செய்ய முடியாத எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பில் ஒரு அறிவுபூர்வமாக விளக்கம் கொடுக்குறீங்க, வாசகமாக இருக்குன்னு சொல்லி. வாசகமே இல்லாத அர்ரஹ்மான் நிறையும் சொல்லுது. அப்போ அறிவுபூர்வமானது இல்லையா? அதையா அல்லாஹ் தஆலா வசனமாக கேட்டோம், பதில் சொன்னீங்களா? இதுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் ஏன் விரிவுரை வழங்குவதற்கு முன் வந்தீங்க? பேசவங்க வேலையை பார்த்துருக்க வேண்டியதானே. குர்ஆனுக்கு தவறான விளக்கத்தை ஏன் கொடுக்குறீங்க? அதே போல் விவாகரத்து தலாக் விஷயத்தில் நாங்கள் ஹதீஸ் சுட்டி காட்டணுமே, அதுக்கு இதான் ஆதாரம் சொன்னீங்களா, அல்ல தப்புன்னு சொன்னீங்களா? அதுவும் இல்லாமல் சும்மாவே இருந்துக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? ஃபிக்கு கிதாபை சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? கேட்கப்பட்ட கேள்வி வந்து தர்ஜமா தானே, ஏன் பதில் சொல்லலை? பதில் இல்லை பேசாமல் நீங்கள் விட்டு உங்கள் வேலையை பாருங்கள். ஆய்வெல்லாம் வேணாம், ஏன்னா உங்களுக்கு தெரியலை. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அமர்வோடு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிரேக்கில் போய் நினைச்சிட்டாங்க, டவுன் ஆகி போச்சா, நான் என்ன சொன்னாலும் சரிங்க என்று ஒரு சர்டிஃபிகேட்லாம் ஆலிம் கூட்டங்கள் தானே. ஆனால் மக்கள் கேள்வி கேட்பாங்க, சிரிக்கப்படுவாங்க. இந்த கேள்வியெல்லாம் தன்னுடைய குறிய தன்னுடைய பின்துவாரத்தில் எப்படி விடுறதுன்னு கேட்பாங்கல்ல, அப்பவும் சரிங்க.
சரி சொல்லிக் கொடு, அதாவது விஷயத்துக்கு சிரிச்சா பரவாயில்லை, பார்த்தாலே தெரியுது இது வந்து செயற்கையாக சொல்லிக் கொடுத்து செட்டிங்குன்னு தெரிகிற அளவுக்கு இருக்கிறது. சரி, அடுத்து வந்து அதான் அதனால் என்னென்ன கரெக்டாக போகிறோன்னு காட்டுறாங்களாம். இவ்வளோ கேட்டானா பதில் சொல்லாமல் முழிக்கிறாரு, நம்ம சிரிக்கலாமா? வெக்கம்ல வரணும் அது சொல்கிறேன். சரி, அடுத்து என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இப்போ வந்து நமக்கு தான் இந்த மதுஹபில் உள்ளதை ரொம்ப ஒரு ரசனையாக சொல்லி கூட குறைய சொல்லிட்டோங்கிறாங்கல்ல, அதனால் இயற்கை சாதாரணமாக அவங்களே சொல்லட்டுங்கிறதுக்கான இது கொடுத்துருவோம். இதுக்கு தயவுசெய்து அடுத்த சிட்டிங்கில் அது கொடுங்க. இதை நீங்கள் பொருள் செஞ்சு சொல்லுங்கள். இதுக்கு வந்து நேரடியாக இதுக்குள்ள வாசகத்துக்கு பொருள் செஞ்சு இந்த மக்களுக்கு சொல்லி, நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேணாம், பொருள் செஞ்சு சொல்லிவிடுங்க. ஒரு வரி கூட விடாமல், ஒரு வார்த்தை கூட விடாமல், மஞ்சள் கலரில் அண்டர்லைன் மார்க்கர் பண்ணியிருக்கோம்ல, அதை மட்டும் நீங்கள் மொழிபெயர்த்து கொடுத்துருங்க. அப்போ தெரிஞ்சிட்டு இந்த மதுஹபில் எப்படிலாம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நாங்கள் தான் கூட குறைய சிரிக்கிற மாதிரி சொல்கிறோம்ல, நீங்கள் எப்படி பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துவீங்களோ அந்த மாதிரியான ஸ்டைல் என்ன செய்யுங்க, எங்கள் மக்களும் சிரிக்காத வகையில் சொல்லுங்கள். சரி, அடுத்ததாக வந்து என்னது கேள்வி போடுங்க. வசனத்துக்கு கேள்வி கிண்டல் பண்றது அவங்க தான் ஆகி போச்சு, நம்ம கேள்வி பண்ணல. நீங்க சொல்ற அர்த்த பிரகாரம் கேள்வி கிண்டல் வரும், அப்படி அர்த்தம் வைக்காதீங்க, அப்படிதான் சொல்றோம். உடனே இப்ப 8 மலக்குகள் தூக்குவார்கள் என்று கேள்வி பண்ணுகிறான்னு எங்க பாக்குறோம்? இல்லையே, நாங்க தான் அரிசி அல்ல இல்லைங்கிறோமே. அப்ப அல்லாஹ் மலக்குகள் தூக்குறான்னு எப்படி வரும்? அந்த இதுல அரசியல் அல்ல இல்லைன்றா. அப்ப இறைவன் இங்கும் இருக்கிறான் அங்கும் இருக்கிறான், அரிசிலும் இருக்கிறான். சரி சரி, இப்படி எல்லாம் முரண், அது அரசியல் இல்லை அரசியல் இருக்கான் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம இருங்க, இதுவரைக்கும் அவர்கள் 17 விஷயங்களை பேசும்போது சொல்லிக்கிறார். இதுவரைக்கும் 17 விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி வரிசையாக ஒன்று ஒன்றா தான் கேட்குறேன். அது சொல்ல இது சொல்லுங்கிறாங்க, வரிசையாக 7க்கு சொல்லியிருக்கிறேன். அந்த 7ல் கலாலாக கேட்டோம், பதில் சொல்லலை. தொடை விஷயத்துக்கு கேட்டோம், தொடை விஷயத்தில் மறைக்கிறது சரியா சரியில்லையாங்கிற சர்ச்சையை நீங்கள் கிளப்பலை. என்ன கிளப்புனீங்க? இது ஒரு அசிங்கம் ஆபாசங்கிற கோணத்தில் நீ கேட்டீங்களே தவிர, உங்கள் கேள்வி என்ன, இப்படிலாம் அசிங்கமாக சொல்லலாமான்னு கேட்குறீங்க. அப்படின்னா நீங்கள் அதை சொல்லாமல் இருக்கணும். இது சரியா தவறாங்கிற ஆர்குமெண்ட் வந்து எல்லாம் வாதத்தை பண்ணுங்க. தொடையை மறைக்கிறதுக்கு உள்ள ஆதாரத்தை நீங்கள் வைங்க, மறைக்க அது வேறு விஷயம். நீங்கள் கேட்ட கேள்வி என்ன, உங்களை அசிங்கமாக இருக்குன்னீங்க. அசிங்கமாக இருக்குன்னா உங்கள் இமாம்களை அப்படி சொல்லலைன்னு வேறு சொன்னீங்க. அதுக்கு தான் இந்த இமாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு காட்டினமே தவிர, மாலிகி இமாமை நாங்கள் ஆதாரமாக காட்டவே இல்லையே. ஆதாரம்டா காட்டினோம், நீங்கள் ஆதாரமும் கேட்கலையே. இமாம்லாம் அப்படி சொல்லலை, இவங்க தான் சொல்லிவிட்டாங்க. அப்படி கேட்டால் என்னத்தை காட்டுவாங்க? அதுதானே காட்டுவாங்க. அது ஒரு விஷயம். யூசுப் நபி விஷயத்துக்கு ஜலாலாயினை காட்டணுங்கிறாங்க. யூசுப் விஷயம் ஆதாரத்துக்காக காட்டுறோம். எது காட்டுறோம்? உங்களை அசிங்கமாக நபியை பற்றி எழுதி விட்டார்கள், நபி நாடுவாரா, ஒரு நபி எவ்வளோ கண்ணியமானவர், அவரை பற்றி எழுதா அப்படிலாம் கேட்டீங்கல்ல. அதே மாதிரி ஒருத்தர் எழுதியிருக்காருங்கும் போது அவரையா நீங்கள் கண்டிக்க மாட்டேங்கிறீங்க? அதுக்கு தான் கேட்குறோம். அது ஆதாரத்துக்கு நான் கேட்கவில்லை. ஜலாலைனில் இது எழுதியிருக்கிறாரு. முதல்ல தப்சீருக்கு என்ன முட்டு கொடுத்தாங்க? தப்சீல் நான் ஆதரிச்சு எழுதியிருக்கிறாங்க. சும்மா தகவல் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்டாரு. ஜலாலைனில் ஆதரிச்சு எழுதியிருக்கிறார். முதல்ல ஒரு தப்சீர் எடுத்து காட்டும்போது என்ன பண்ணாங்க? அவர் பல தகவல்களை சொல்லிவிட்டு போகும்போது அதையும் பதிவு பண்ணி விட்டார். அது அவர் ஆதரிச்சாரான்னு கேட்டாங்க. இப்போ ஜலாலைனி ஆதரிச்சு எழுதியிருக்கிறாரு, அதுக்கு என்ன மாட்டிக்கிட்டாச்சு. ஆதரிச்சு எழுதியிருக்கிறார்கள், தப்சீரில் இருக்கா தப்சீரில் இருக்கான்னு கேட்டாங்களா, அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப என்ன செய்யறது? எழுத்துக்கள் இருக்குது. என்ன எழுத்து? ஷேக் அப்துல்லா ஜமாலி அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களுடைய பேச்சுக்களிலும் எழுத்துக்களிலும் இருக்குது. அந்த எழுத்தில் மதுஹப் நூல் வருமா வராதா? அப்போ ஏன் தப்சீர்னு போட்டிங்க அப்படின்னு கேட்டால், தப்சீருங்கிறது முக்கியத்துவப்படுத்தி நீங்கள் சொன்னதுனால தப்சீரையும் நாங்கள் போட்டிருக்கிறோம். தப்சீர்லையும் இருக்குது, காட்டியாச்சு. எழுத்தை காட்டாமல் இருப்போமா? அப்போ எழுத்துக்கள்னு போடுறீங்க, ஒத்துக்கிட்டீங்க. வேற என்ன எழுத்து இருக்குங்க? 2 பேர் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்கள் எழுத்துங்கிற வேறு என்ன? உங்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களுடைய எழுத்து என்பது வேறு என்ன? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எழுதித்தாங்க, மதுஹபை நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை, நீங்கள் சொன்ன நூல்கள் எங்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டது இல்லைன்னு எழுதி தந்துருங்க. அதுலேருந்து காட்ட மாட்டோம். டாபிக் முடிஞ்சு, இந்த கித்தாபை நாங்கள் ஒப்புக்கொள்ளவே இல்லை, என்னென்ன கித்தாபுகளை காட்டியிருந்தீங்களோ அது எங்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட கித்தாபு இல்லைன்னு சொல்லி போடுங்க, எழுதி தரணும். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்? அது பேசாமல் இருக்கலாம். தராத வரைக்கும் உங்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட எழுத்து என்பதில் சந்தேகம் கிடையாது. அடுத்து என்னென்னு கேட்டால், மல்லபத்து குழு பயங்கரமாக வாசிக்கிறது தான் சிரிப்பு விட்டாங்க. என்ன வாசிக்கிறாங்க? அதில் என்ன இருக்குன்னா, உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்கு ஜக்காத்துங்கிற தலைப்பு பற்றியில் அதில் ஜக்காத்து இருக்குங்கிறாங்க. நான் என்ன கேட்டேன்? அந்த பாரா, எந்த பாராவில் முதல் பாராவில் ஒரு வசனத்தை சொல்லி இது வந்து முஸ்லீம் அல்லா ஜக்காத்து கொடுக்கலாம்னு சொல்லுகிறதுன்னு சொல்லி 960 போட்டு ஒரு பாராவை முடிச்சிட்டோம். உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்காக என்பது இத்தகையோரையே குறிக்கிறது. பகைமை பாராட்டும் முஸ்லீம் அல்லாதவர்கள் பகைமையை கைவிடுவார்கள் என்றால் அத்தகையோருக்கும் கொடுக்கலாம், ஜக்காத்து கொடுக்கலாம் எழுதலை, கொடுக்கலாம். உள்ளங்கள் ஈர்க்கப்பட என்பதில் இவர்கள் அடங்குவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு வழங்கியுள்ளார்கள். இதில் வந்து என்ன இருக்குது? இதான் முஸ்லீம் போட்டிருக்கிறோம். அப்போ இதில் என்ன குறிப்பிடுறோம் என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உள்ளங்கள், பிற மதத்தவருடைய உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்கு ஒரு கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். இங்கே தான் இருக்கான்னு நான் கேட்டேன்னா,
தலைப்பில் வந்துக்கிட்டு ஜக்காத்துன்னா ஒரு தலைப்பு போட்டால் கீழே 1000 விஷயங்கள் இருக்கும். எந்த பாராவில் கேள்வி கேட்டீர்களோ அந்த பாராவில் இருக்குதான்னு நான் கேட்டேன்னா, தலைப்பில் கேட்டேனா, நான் கேட்டது என்னங்கிற அவர் கவனிக்காமல் உங்கள் இது நீங்கள் படிக்க மாட்டீங்களான்னு கேட்குறாரு. நான் படித்து தான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் எந்த பாராவை படித்து சொன்னீங்களோ ஒவ்வொன்றிலையும் கேட்டீங்களோ லில்லாஹி சூரத்துன்னு வார்த்தை இருக்குதா, வார்த்தையை காட்டினா கூட அதுக்கு வேறு அர்த்தம் நீங்களே, வார்த்தையை காட்டுங்க எனக்கு, என்னுடைய பேச்சிலேருந்து வாதம் காட்டுறதா இருந்தால் இவ்வாறுனா முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் கொடுக்கலாம் என்பதற்கு அது ஆதாரம். அதே நேரத்தில் ஃபிக்கு கித்தாபில் எதிர்கேள்வி தான் இது. ஃபிக்கு கித்தாபில் காஃபிர்கள் கொடுக்கலான்னு எழுதியிருக்கிறாங்களே, அதையும் சேர்த்து கண்டிக்கணும்ல நீங்கள், அதையும் சேர்த்து சொன்னேன், அதுக்கு நீங்கள் வாயை திறக்கவில்லை. அடுத்து என்னன்னு கேட்டால் அலிஃப் லாம் மீம் 7 சொல்லி நசாய், 8வது நசாய், அது ஒரு பெரிய மேட்டரில் சொல்லியாச்சு விட்டாச்சு. 9வது அவங்க கேள்வி வரிசையாக தான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். அலிஃப் லாம் மீம், அந்த அலிஃப் லாம் மீம்ங்கிற விஷயத்துக்கு சொல்கிறாங்க. அலிஃப் லாம் மீம்ங்கிற விஷயத்தில் என்ன எழுதியிருக்கிறோம், இந்த அலிஃப் லாம் மீம் என்பது அலிஃபு லாமு மீமு 3 எழுத்து. இந்த எழுத்துக்களுக்கு எந்த மொழியிலையும் அர்த்தம் கிடையாது. அலிஃபுண்டு தான் அர்த்தமே தவிர அதுக்கு ஒரு கருத்து கிடையாது. ஆனாண்டா ஆனா தான், மானாண்டா மானா தான், எஸ்ஸுண்டா எஸ்ஸு தான். ஒவ்வொரு மொழியிலையும் ஒரு எழுத்து இருந்தால் அந்த எழுத்தை குறிக்கும். கழுத குதிரை மாதிரி ஒரு பொருளையெல்லாம் அது என்ன செய்யாது, குறிக்காது. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அலிஃபு ஒரு எழுத்து அல்லாஹ் சொல்கிறான், லாமு ஒரு எழுத்தை சொல்கிறான், மீமு ஒரு எழுத்து சொல்கிறான். இந்த 3 எழுத்து அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் இதை அன்றைக்கு மாற்று மதத்தில் உள்ளவங்க ஆட்சேபனை செய்திருப்பார்கள். ஒருத்தனை ஆட்சேபனை செய்யலை என்று சொன்னால் இந்த மாதிரியான ஒரு ஸ்டைலு நடைமுறை அன்றைய பண்டிதர்கள்ட்ட இருந்திருக்கு என்று விளங்குகிறது. விளங்குதுன்னு நான் எழுதுகிறேன், அதுலேருந்து விளங்குறேன். இதுலேருந்து விளங்க இயலுமா இயலாதான், நாங்கள் தான் பிடிவாதமாக விளங்கிட்டோம்னு சொன்னால் நீங்கள்லாம் ஒப்புக்கொள்ளக்கூடிய கால இயாலிங்கிற அறிஞர் ஃபத்துல் பாரிலையும் எடுத்து எழுதுறாரு, லுபாப்லையும் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு, அன்ன லவ்லா அன்னல் அரப கானு யாரிஃபூன அன்னலகா மதுலூலன் முத்ததாவலன் பைனகும். இந்த அலிஃபு லாமு மீமு போன்ற இது மாதிரியான சொற்பிரயோகங்களுக்கு அவர்கள் நடைமுறையில் இருந்த ஒரு கருத்து இல்லாமல் இருந்தால் லகானு அவ்வளமன் அன்கர தாலிக்க அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் முதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக ஆட்சேபித்திருப்பார்கள். அலிஃபு லாம் மீம் இந்த மாதிரியான ஒரு சொற்பிரயோகம் அந்த மக்கள்கிட்ட இல்லாமல் இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக ஆட்சேபித்திருக்கிறார்கள். பல் தலா அலைஹிம் சாது வ ஹாமீம் வ ஃபுஸ்ஸிலத் வகைரஹா, அதாவது சாது ஹாமீமு ஃபுஸ்ஸிலத்து இன்னும் அது அல்லாதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள். ஃபலம் யுன்கிரு தாலிக, அவர்கள் எவரும் மறுக்கவில்லை. பல் சர்ரஹு பித் தஸ்லீமி லஹு ஃபில் பலாகா, இதனுடைய இலக்கிய தன்மையை அவர்கள் ஒப்புக்கொண்டு வெளிப்படுத்தினார்கள். அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறான்னா, ஃபதல்ல அலா அன்னஹு கான அம்ரன் மாரூஃபன் பைனஹும் லா இன்கார ஃபீஹி, இது அவர்கள் மத்தியிலே நடைமுறையில் இருந்த விளங்கப்பட்ட ஒரு வழக்கமாக இருந்தது, இதில் எவரும் மறுக்க முடியாது அப்படின்னு காலியால் சொல்கிறாரு. அதுபோக 20 விதமான சொற்களை இதில் சொல்கிறாங்க. இந்த 20 கருத்து சொன்னவங்களும் ஞானம் இல்லாமல், அறிவு இல்லாமல், விவரம் இல்லாமல் அப்படிலாம் சொல்கிறாரு. அதாவது என்ன செய்கிறார், ஹஸ்ஸல் அலி ஃபீஹா இஸ்ரூன கவுலன் வசியது, 20க்கு மேற்பட்ட சொற்களை இந்த அலிஃப் லாம் மீம் சம்பந்தமாக சொல்லியிருக்கிறார்கள். வலா யாரிஃபு அஹதன் யஹ்கும் அலைஹா பி இல்மின், அறிவு கொண்டு ஒருவரும் அதுக்கு முடிவு சொன்னதாக தெரியவில்லை, நான் இதுதான் சரியானதாக அறிவு கேட்டதாக இருக்குன்னு சொல்லிட்டு காலியால் சொல்கிறார். இந்த தான் இவருடைய பின்பற்றி அல்ல, இந்த கருத்தை நானும் எழுதியிருக்கிறேன், இது அறிவுக்கு பொருத்தமானது. அலிஃப் லாம் மீம் யார் ஆட்சேபிக்கலை, இதில் என்ன கேள்வி கேட்டீங்க, என்ன இதுக்கு பதில் சொன்ன என்ன இருக்குது, இது கவிஞர் சொன்னாரான்னு கேட்கணுங்கிறீங்க. கவிஞர்கள் தான் குர்ஆன் மாதிரி பாதுகாக்கப்பட்டிருக்குதா? அப்போ 7 கவிதை பாதுகாக்கப்பட்டிருக்குங்கிறாரு. 7 கவிதை தான் உலகத்தில் எழுதப்பட்டது, அரபு உலகத்திலேயே 7 இருக்குன்ற 7 இல்லாட்டி வேறு இதில் இருந்திருக்கு. நடைமுறையில் இருக்க போய் தானே மறுக்கலை, இல்லாட்டி அன்றைக்கி புலகாக்கள் மறுத்திருப்பான குர்ஆனை ஒழிச்சு கட்டுறதுன்னு கர்வம் கொண்டு இருக்க, அதே ஒரு லட்சியமாக கொண்டு இருந்தானே. இதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்ல கிடையாது. அடுத்து என்ன, ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்றத பற்றி கிண்டல் பண்ணுறாரு. ஒரு ஹதீஸை சொன்ன பிறகும் குர்ஆன் ஆயத்திலே இது விளங்குதுன்னு சொல்லிவிட்டு அர்த்தம் செஞ்சு, அதே மாதிரி அபூ தல்ஹா ஒரு மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு விருந்தாளியோட சாப்பிட்றாங்க என்பதையும் ஹதீஸை சொல்லி இதுக்கு பிறகு இதை கேள்வி கேட்கலாமான்னு கேட்டால் ஊர்வலத்தை போட்டு காட்டினது என்ன அர்த்தம், ஹதீஸுக்கு எதிராக ஊர்வலம் வருமா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாது ஆதாரம் காட்டினதே சொல்லலைன்னு வேறு பதிவு பண்ண பார்க்குறார்கள். அதை நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி கலா தொழுகையை பொறுத்த வரைக்கும் இந்த கலா தொழுகையில் என்ன, அந்த கலா தொழுகைக்கு ஆதாரமாக அந்த 19வது அத்தியாயம் 59, 60 வசனத்தை காட்டுகிறார்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. 59, 60 வசனத்தை காட்டு, வேறு ஆதாரங்கள் இருக்குது, நாங்கள் 59, 60 வசனத்தை காட்டுறோம். முடிஞ்சா சரி, வரிசையாக தான் சொல்லிட்டு வரோம். அன்பானவர்களே, ஜலாலைனை ஆதாரமாக காட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், குர்ஆன் ஹதீஸ் பெற ஆதாரம் தாங்கண்டா இல்லைன்னு சொன்னோடனே உங்கைமா அப்படி சொல்லியிருக்காங்களே, அந்தைமா அப்படி சொல்லியிருக்கிறாங்களே. இப்போ காலையால் விஷயம் அப்படி தான், அவங்க அந்த காலத்து இலக்கியவாதிகளுடைய மரபு அப்படின்னாங்க.
அப்போ அந்த காலத்துக்காரனுடைய கவிதைகள்லாம் இன்றைக்கி இருக்குதுல, இந்த மரபை காணாம அப்படின்னு கேட்டால் இன்னும் எங்கள் கருத்தை காதியால் தான் சொன்னார். அப்போ காதியால் மதபா நீங்கள் எந்த மதபில் இருக்கிறீங்க? ஒரு விஷயத்தை இங்கே சொன்னால் உங்கள்கிட்ட தான் ஆதாரம் கேட்போம். காதியால் எங்கள்கிட்ட சொன்னால் அவர்கிட்ட கேட்போம். நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க இந்த தர்ஜுமா குர்ஆன் பேரில், ஏன் தவறாக தவிர்த்துறீங்க? இப்போ நான் கேட்குறேன், அந்த காலத்தில் இந்த மக்கள் எல்லாம் புரியாமல் இருந்திருந்தால், வழக்கில் இல்லாமல் இருந்திருந்தால் கேள்வி கேட்டிருப்பார்களே அப்படிங்கிறீங்கல்ல. சரி, அந்த காலத்து மக்களுக்கு மத்தியில் மரபிலே இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், தாங்களேன், அதுதானே கேட்குறோம். எதுவுமே இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, எல்லாருடைய கவிதைகளும் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு வருத. ஏன் நீங்கள் சொன்ன எழுத்து கிடையாது இல்லைன்னு தானே அர்த்தம்? மக்கள் ஏற்றுக்கொண்டது 1000 காரணம். ஒரு நபி என்று ஒப்புக்கொண்டு விட்டால் அவங்க என்ன சொன்னால் நம்பணும். அறிவுக்கு பொருந்தா இல்லைன்னு அங்கே பார்க்கக்கூடாது. குர்ஆனில் எத்தனை வசனங்களை பார்க்கலாம். முஅஜிசாக்கள் இருக்குது, கராமத்தில் இருக்குது, இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூட ஏற்றுக்கொள்வாங்க, நபி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி. அப்போ ஒவ்வொன்றும் பார்த்தாக்கா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் எவ்வளோ இருக்குது, எறும்பு பேசஞ்சு வருச்சு, புது பறவை வந்த விஷயம், இதெல்லாம் அறிவு பொருந்துதா? ஆனால் ஏற்றுக்கொள்வாங்க, நபி சொல்கிறாங்க, ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான். அந்த மாதிரி அலிஃப் லாம் மீம். நீங்கள் சொன்ன கருத்து உண்மைன்னு சொன்னால் ஆதாரம் தாங்க, கவிதைகள்லாம் இருக்குதுல்ல, ஏன் அது இல்லை? காதியால் சொல்லிவிடான்னு சொல்லி தப்பிச்சுட்டு போயிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் கேட்ட கல்வி காதியால் படி சொன்னாருங்கிறது பதிலாயிருமா? நீங்கள் எழுதி தரணும், இல்லைன்னா அந்த வாசகத்தை எடுக்கணும். அதே போல் பாருங்கள், ஏதாவது ஒவ்வொன்றுக்கு ஜலாலயன் காட்டிட்டோம் அப்படின்னாங்க. ஜலாலையில் ஒன்று தப்சீலில் காட்டலை நீங்களே காட்டிட்டோம்ல அப்படின்னாங்க. ஆனால் ஜலாலயனில் அவங்க கருத்துக்கு ஆதாரம் கருத்தை காமிச்சு விட்டு ஜலாலையை காட்டிட்டோம் அப்படிங்கிறாங்க. இது பொருந்துதா? அவங்க தப்சீரில் தவறு இருக்கிறத காட்டணுன்றல்லவா நிலைப்பாடில் இருக்குது. அப்போ ஜலாலில் இருக்கு, அது எழுதுல தவறுன்னு தான் காட்டினீங்களா? அப்போ பிரச்சனை இல்லை, உங்கள் கருத்து முரண்டு வந்துடும். இல்லை, உங்கள் கருத்து ஆதாரமாக தான் இதை காட்டினீங்க அப்படின்னு சொன்னால் சரின்ட்டு வந்துடும். சரின்ட்டு சொன்னால் இங்கே தப்சீலில் காட்டலை நீங்களே காட்டிட்டோம் அப்படிங்கிறீங்க, நாங்கள் தவறையில் காட்ட சொன்னோம். அப்போ என்ன ஒரு அமைப்பில் நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டீங்க? அரிசில் மட்டும் இல்லைன்னு சொன்னீங்க. அரிசில் இல்லைன்னு நாங்கள் எப்போ சொன்னோமா? அரிசிக்கு ஒரு இடம் கொடுக்காதீங்க. இன்னும் ஏன் ஒரு இறைவன் மற்றவங்க மாதிரி இல்லை, அதனால தான் கேள்வி பண்ண அரிசில் மட்டும் சொன்னால் மலக்குமார்கள் தூக்குறாங்களே, அல்லாம மலக்குமார்கள் தூக்கிட்டு இருக்காங்களான்னும் கிண்டல். நீங்கள் ஆமாம் கிண்டல் தான், உங்கள் கடவுளை கிண்டல் பண்ணுகிறோம், எங்கள் அல்லாவை அல்ல அப்படின்னு சொன்னோம். உங்கள் விக்கிரக அந்த கற்பையில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தை கிண்டல் பண்ணுகிறோம், பண்ணுவோம், எங்கள் அல்லாவை இல்லை. அதே போல அரிசியில் அல்லாஹ் இருக்கிறாங்கிறீங்க, அரிசி தண்ணீர்ல இருக்குன்னு ஹதீஸ்ல இருக்கு, அல்லாஹ் தஆலா தண்ணீர் ஆடிட்டு இருக்கானான்னு கேட்டோம். உங்கள் கடவுளை கிண்டல் பண்ணோம், நாங்க தான் அப்படி சொல்லலையே. அப்ப அந்த கிண்டல் எல்லாம் உங்கள் கடவுளுக்கு வருமே தவிர எங்கள் அல்லாஹ்வுக்கு வராது. காரணம், நாங்க அரிசியில் கொண்டு போய் தூக்கி உட்கார வைக்கல. அதே போல இறைவனுக்கு மற்ற இடங்கள் இருக்கிற அரிசியில இல்லைன்னு சொல்ல மாட்டோம். இறைவன் இடத்திற்கும் காலத்துக்கும் அப்பாற்பட்டவன், இதான் எங்க கொள்கை. அப்படிப்பட்ட எங்கள் இறைவனை நாங்கள் குறை பேசவில்லை, உங்கள் கற்பனை விக்கிரகங்களை நாங்கள் குறை பேசத்தான் செய்வோம். அதே போல பாருங்க, இன்னொன்னு சொன்னீங்க, என்ன சிரிக்கிறீங்களே, பெம்பு கண்டா சிரிக்கிறீங்க அப்படின்டா, ரெண்டு தரப்புக்கும் பொருந்தணும்ல. அங்கே மட்டும் வேணும் கும்பிட்டு வரலாம், இங்கிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாக்கா இதில் வேற அப்படின்னு சொன்னாக்கா அப்படி இப்படியெல்லாம் நடந்தாக்கா உப்பசிரிங்கிறாங்க. இப்போ அதே போல் நானும் கேட்கலாம் தானே, தொடையை காட்டலாங்கிறீங்க, பள்ளிக்கு பெண்கள் வரலாங்கிறீங்க. இப்போ நானும் சொல்கிறேன், பெண்கள்லாம் பள்ளி கூப்பிட்டுட்டு நீங்கள்லாம் அந்த சுபு தொலைக்கு ஜட்டோட போங்க, உப்பசிரிங்களேன், சரிங்க. அதே போல் அதே போல் இன்னொரு தடவை அவங்க சிரிக்கிறதுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். அதே போல் அந்த இன்னொரு சொல்ல, ஆண்கள் பெண்கள்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லான்னாங்கல்ல. அப்போ எல்லா மனைவி அவங்கெல்லாம் அடுத்த மனைவி எல்லாம் உட்காந்து பக்கம் சாப்பிட்லாம், ஜட்டியையும் போட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். இன்னொரு சிரிக்கட்டும், அப்போ பிரச்சனையே கிடையாதுங்க. அதே போல் பாருங்கள், இப்போ மஸ்ஸுல் குர்ஆன் அப்படிங்கிறது வருது. அதனால நாங்கள் என்ன சொன்னாலும் சரிதான், அது ஹதீஸில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அதுக்காக வேண்டி கேலி கிண்டல் வரும் பொழுது எல்லாருக்கும் பொதுவானதான், யாரும் சிரிக்கத்தான் செய்வாங்க. அதுக்காக வேண்டி சிரிப்பு ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்கு, இன்னொரு பக்கம் இருக்கக்கூடாதா? அதே போல் இந்த விருந்தாளி விஷயத்தை சொன்னாங்க. ஒரு வந்தாங்க, ஒரு விருந்தாளி இருந்தாங்க, விளக்கு அழைச்சிட்டாங்க, இருட்டில் இருந்தாங்கண்டு. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இது பண்பாட்டுக்கு முரணாக இருந்தால் அந்த ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எப்படி அந்நிய ஆணை வச்சுக்கிட்டு ஒரு தன் மனைவியை விளக்கு அணைச்சி உட்கார்ந்துருந்தாங்க, உங்களுடைய பண்பாட்டுக்கு எதிரானதாச்சு, அந்த ஹதீஸ் எப்படி ஆதாரமாக காமிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க? நீங்கள் தான் சொல்லிட்டீங்கல்ல, சரியான ஹதீஸாக இருந்தாலும் குர்ஆனுக்கு முரணாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பண்பாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னீங்கல்ல.
அந்நியான உட்கார வச்சுக்கிட்டு ஒரு தன்னோட மனைவியும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு வணக்கம் அளிக்கிறாரு. இது பண்பாடா? உங்களுடைய அகராதி பெறாது அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்க. எப்படிங்க நீங்கள் ஆதாரமாக்கிறீங்க? அப்போ இதில் ஒரு நிலை இல்லாமல் ஆகி போச்சா? இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் பதில் அப்படிங்கிற பேரில் சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறாங்க. ஆனால் எத்தனையோ மார்க்கத்துக்கு முரணான இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ தீபாவளி பொருள் சாப்பிடலாமா? அவன் சாப்பிடலாம் அவங்கள்ட்ட. ஆனால் ஃபாத்தியாவும் சாப்பிடக்கூடாது. தீபாவளி பொங்கல் அது சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு நாள் கேள்வி கேட்குறாங்க, தீபாவளிக்கு பூஜை செய்த உணவுகளை உண்ணக்கூடாது, ஆனால் மாற்று மதத்தவர்கள் நாங்கள் செய்யும் அனைத்து பொருட்களையும் படைக்கவில்லை, நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் பூஜை செய்ய மாட்டோம், கொஞ்சம் தான், அது சாப்பிடலாமா? இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எதை வச்சிங்களோ அது சாப்பிடக்கூடாது, சாமிக்கு படைக்கப்பட்ட பொருட்களை சாப்பிடுவதற்கு தான் தடை, ஆனால் தீபாவளிக்காக மற்ற சமைச்சிருக்கிறதுல அதெல்லாம் சாப்பிடலாம். இது தீபாவளிக்கு. ஆனால் நீங்கள் ஃபாத்தியான்னு வச்சுக்கிறங்க. சரி, ஒரு நாள் ஃபாத்தியாவுன்னு சமைச்சாங்க, கொஞ்சோண்டு எடுத்து வச்சாங்க, குர்ஆன் ஓதுனாங்க, துவா ஓதுனாங்க, அந்த தட்டை மட்டும் தான் சாப்பிடக்கூடாது, ஆனால் தேக்ஷாவில் இருக்குதுல்ல அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா எவ்வளோ தேவை? அங்கே குர்ஆன் ஓதுனாங்களா, அது தட்டில் இருந்தாலும் சரி தான், சட்டியில் இருந்தாலும் சாப்பிடாத, தீபாவளியா அது சாப்பிட்டுக்க. இது இது அதே போல் பாருங்கள், இவங்க இன்னொன்று விஷயம் என்ன எழுதுனான்னு கேட்டால், கோயில்களுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒன்று எழுதியிருக்கிறாங்க. முஸ்லீம் அல்லாதவர்களின் வீடுகளில் சிலைகளோ இன்ன பிற உருவங்களோ இருந்தால் அங்கே நுழைவது தவறில்லை. வீட்டுக்குள்ளே ஒரு வீட்டுக்கு போகிறோம், அங்கே சிலை இருந்தால் பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்து சொல்கிறாங்க, அவர்களின் வழிபாட்டு தலங்களை பார்வையிடுவதும் தவறல்ல. தர்காவுக்கு போகாதீங்க, கோயிலுக்கு போங்க, இது அவங்களுடைய கொள்கை. அதே போல் பாருங்கள், இப்போ ஒரு பொருள் தவறான வழியில் வந்தாக்கா அது கூடாது. பொதுவாகவே தவறான முறையில் ஒரு பொருள் வந்தால் அது ஹராம் தானே. நம்ம மார்க்கத்தில் வட்டி கொடுக்கறதும் ஹராம், வட்டி வாங்குவதும் ஹராம். இவங்க ஒரு புது ஃபத்வா, எல்லாத்தையும் புது ஃபத்வா உண்டாக்குன மாதிரி இங்கே ஒரு புது ஃபத்வா கொண்டு வந்துட்டாங்க. என்னன்னு தெரியுமா? நீங்கள் வட்டிக்கு பணம் வாங்கினா நீங்கள் பணம் கொடுக்குறீங்கல்ல, அதுதான் கூடாது. நீங்கள் வாங்கினீங்கல்ல, அது ஜாயிஸ், சாப்பிட்டுக்கிறங்க. ஏங்க, வட்டிக்கு பணம் கொடுப்பது ஹராம் என்றால் அந்த ஹராமின் மூலம் வந்த பணமும் ஹராம் தானே. சாதாரண உள்ளவங்க புரிய முடியுமே? அதுன்னு விளக்குறீங்க. கொடுக்குற ஹராம் நீ வாங்கினதுன்னு சொன்னால் தவறான வழியா இல்லையா? வட்டிக்கு பணம் கொடுத்து பணத்தை வாங்குறது தவறான வழியா நல்ல வழியா? தவறான வழிண்டா வாங்கணும் கூடாது தானே இவ சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயம் வட்டிக்கு கடன் வாங்கிய ஒருவரது பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாது என்று மார்க்கம் கூறவில்லை. ஏனென்றால் வட்டி வாங்கி உண்பவர்தான் ஹராமான உணவை உட்கொள்கிறார். வட்டி ஒரு பணத்தை கொடுத்து வட்டி வாங்கினா அது ஹராமா? நீங்கள் வட்டி கொடுத்துட்டு பணத்தை வாங்கியிருந்தா அது ஹலாலு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இதுவெல்லாம் என்ன மார்க்கமா? மார்க்கங்கிற பேரில் என்னென்னமெல்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அது தப்பு இது தப்புங்கிறாங்க. அவங்க எழுதுனதில் நம்ம பழைய இதை நம்ம பாயிண்ட்டுகள் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அலிஃப்லாம்லாங்க காலியாலும் பதிலாக ஆகாதுங்க. நீங்கள் எழுதுனீங்க, முந்தின அரபி இலக்கியவாதிகள் மத்தியில் அந்த வழக்கு இருந்துச்சுண்டு அந்த கவிதையெல்லாம் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் சொல்கிறது ஆரம்பத்தில் அப்படி இருந்தால், குராமை இருந்தால் அது ஆதாரம் தாங்க, இல்லைன்னா அதை எடுத்துடணும். காலியால் சொன்னார் அப்படின்னு சொல்லினா தப்பிச்சு போய்கிட்டே இருக்க முடியாதுங்க. அதே போல் 7 வசனங்கள்ங்கிற விஷயத்தில் சொன்னோம். அல்லாஹ் தஆலா அறிவுக்கு மாற்றமாக சொல்லிட்டான். அர் ரஹ்மான் ரஹீம் இருக்குது, மாலிக் யௌமித் இருக்குது. அதெல்லாம் வாசகம் இல்லை, வாசகமாக இருந்தால் தான் அறிவுபூர்வமானதுங்கிறீங்க. அப்போ அல்லாஹ் தஆலாவுக்கு மாற்றமாக சொல்லிட்டானா அப்படின்னு கேள்வி வச்சோம். அதுக்கு இன்னும் அவங்க பதில் சொல்லலைங்க. அதே போல் விவாகரத்து விஷயம், பெண்களுக்கு தலா கொடுக்க உரிமை, ஏன்னா அப்படி தான் கொண்டு வர்றாங்க. மறுபடியும் வாசிக்கலைன்னு சொல்லுவாங்க, நான் வாசிக்க இன்னும் வாசிக்கிறேன். விவாகரத்து செய்யும் உரிமை ஆண்களுக்கு இருப்பது போல் பெண்களுக்கும் இஸ்லாத்தில் உண்டு எழுதிவிட்டீங்கல்ல, அதுக்கு தான் கேட்குறோம். பின்னால் ஒரு ஹதீஸை வச்சுங்கல்ல, அந்த ஹதீஸில் பெண்களுக்கு உரிமை இருக்குது எங்கே இருக்குது, அந்த ஹதீஸ் நேரம் சொல்லிட்டோம். சாபித்தின கைசு ரலியல்லாஹு அவனுடைய சம்பவத்தை தெளிவாக சொல்லி தான் கேட்டோம். இப்போ இதுக்கு பதில் இல்லை, அவனு என்ன அர்த்தம்? ஆதாரம் இல்லை, தவறாக செஞ்சுட்டாங்க. அதனால தான் சொல்கிறோம், தவறாகவும் புரியாமலும் இருக்கிற நீங்கள் ஏன் தஃப்சீர் செய்கிறீர்கள்? ஏன் இல்லாத கருத்தை சொல்கிறீர்கள்? உங்களுடைய தஃப்சீர் விளக்கம் கேட்டால் நீங்கள் எனக்கு விளக்கம் தானே என்னென்ன கேட்குறீங்க? நீங்கள் எழுதுனது நான் விளக்கம் கேட்குறேன், நீங்களே சொல்லுங்கள் விளக்கங்கிறீங்க. இதுவா முறை? அப்போ விளக்கம் தெரியாமல் நீங்கள் எழுதிட்டீங்களா? போன விவாதம் அப்படி தான் சொன்னீங்க, எங்களை ஷிர்க் வாதிங்க இல்லைண்டோம். இல்லைங்கும்போது நீங்கள் வாதத்தை வைங்க. நீங்கள் என்ன இது, நாங்கள் இல்லைங்கிறது நாங்கள் வைக்கணுமா? அது போன வாதத்தை சொன்னீங்க, இப்போ அப்படி தான் சொல்றீங்க. நீங்கள் எழுத தொப்பரேட்டா சொல்லுங்கள். சகோதரர்களே, இந்த அலிஃபுலாம் மீம் என்பதற்கு காலு இயால் என்பவர் சொன்னதை நான் எடுத்து காட்டினது சொல்லிட்டே சொன்னேன். இதை வச்சு நாங்கள் எழுதலை, அந்த அதில் இருக்குது, ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அந்த காரணம் சொல்கிறாருல, அது அறிவுபூர்வமாக இருக்குது, நாங்களே பொறுப்பேற்று தான் எழுதியிருக்கிறோம். என்ன காரணம்?
இப்படி ஒரு நடைமுறை இல்லாட்டி காஃபிர்கள் மறுத்திருப்பார்கள்ங்கிறோம். அவர் என்ன பதில் சொல்கிறாரு, அல்லாஹ் ரசூல் நபி சொன்னா நம்ப வேண்டிய, அது மூமினுக்குள்ளதில் நபி சொன்னா நம்பணுங்கிறது மூமினுக்குள்ள மேட்டர் இல்லைங்க. காஃபிர் எப்படி நம்புவான்? குரகான்றதுக்கெல்லாம் அவன் தேடிக்கிட்டு இருக்கிறான். அவன் நம்பி ஆட்சேபனை பண்ணாமல் இருந்ததிலிருந்தே அவனுக்கு தெரிந்த நடைமுறை என்று எங்களுடைய அறிவு சொல்கிறது. பொறுப்பேற்று தான் எழுதியிருக்கிறோம். காலியால் ஆதாரமாக காட்டலை, எங்களுடைய அறிவு சொல்வதுதான் ஆதாரம். இப்போ கேள்வியை கேட்டபோது அவற்றையும் சேர்த்து கேட்டுக்கிறேங்க, அடிஷனல் சேர்த்துருக்குறோம். அது மாதிரி விவாகரத்து சம்மந்தமாக பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு இதில் இருந்தால் கேள்வி கேட்குறாரு. 3 வரியை வாய்ச்சார், அது கீழே உள்ள சேர்த்து நான் வாய்ச்சிறேன் விடாமல். பெண்களின் விவாகரத்து உரிமை, விவாகரத்து செய்யும் உரிமை ஆண்களுக்கு இருப்பது போல் பெண்களுக்கும் இஸ்லாத்தில் உண்டு. இதை மட்டும் வச்சு கேள்வி கேட்டார். அது கீழே, ரொம்ப கீழே ஒட்டியே அடுத்ததே வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சாபித் பின் கைஸ் என்பவரின் மனைவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதரே, எனது கணவரின் நன்னடத்தையோ நற்குணத்தையோ நான் குறை கூற மாட்டேன், ஆனாலும் இஸ்லாத்தில் இருந்து கொண்டே இறைவனுக்கு மாறு செய்வதை நான் வெறுக்கிறேன் என்றார். அதாவது கணவர் நல்லவராக இருந்தாலும் அவருடன் இணைந்து வாழ தனக்கு விருப்பமில்லை என்கிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியானால் அவர் உனக்கு மகராக வழங்கிய ஒரு தோட்டத்தை திருப்பி கொடுத்து விடுகிறாயா என்று கேட்டார்கள். அதற்கு பெண்மணி சரி என்றார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கணவரிடம் தோற்றத்தை பெற்றுக்கொண்டு அவளை ஒரே அடியாக விடுவித்து என்றார்கள். நூல்கள் புகாரி போட்டமா, அது போட்டு மேற்கண்ட செய்தியிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த நடைமுறை அறியலாம். ஒரு பெண்ணுக்கு கணவனை பிடிக்காவிட்டால் அவள் சமுதாய தலைவரிடம் முறையிட வேண்டும். அந்த தலைவர் கணவனிடமிருந்து அவள் பெற்றிருந்த மகர் தொகையை திருப்பி கொடுக்குமாறும், அந்த மகர் தொகையை பெற்றுக்கொண்டு கணவன் அவளை விட்டு விலகுமாறும் கட்டளையிட வேண்டும், திருமணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதை இச்செய்தியிலிருந்து அறியலாம். பெண்கள் தாமாக விவாகரத்து ஒப்பந்தத்தை முறித்து விடாமல் தலைவர் முன்னிலையில் முறையிடுவது அவசியம். இவ்வளவு தெளிவாக எழுதியிருக்கிறோம். பொம்பளைகளுக்கு விவாகரத்து உரிமை இருக்குன்னு எழுதிட்டாருங்கிறாங்க. ஒரு 3 வரியை வச்சுக்கிட்டு அது கீழே வரிசையாக விடுபட்டு வேற ஒரு இடத்துல பரவாயில்லை, அதை மட்டும் எடுத்தால் எவ்வளோ பெரிய இதான் மதுஹபில் அந்த அது இப்னு சாக்கிர் மாதிரி உள்ளது. இப்னு சாக்கிரில் இருட்டடிப்பு செஞ்ச ஆள்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அடுத்து காலியால் விஷயத்தையும் சொல்லியாச்சு. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், அபூத்தல்ஹாவுடைய ஹதீஸ் உங்களுக்கு தான் கலாச்சாரத்துக்கு ஒத்துக்கிறாட்டி ஏற்றுக்கிற மாட்டீங்களேங்கிறாரு. அப்படிலாம் எங்கள் நிலைப்பாடு கிடையாது. குரானுக்கு மாற்றமாக தான் ஏற்றுக்கிற மாட்டோம். இது ஏதாவது குரான் வசனத்துக்கு மாற்றம்னு காட்டினா ஏற்றுக்கிறதா மாட்டோம். குரான் வசனத்துக்கு மாற்றம் இல்லாதனால நாங்கள் என்ன செய்கிறோம், குரான் வசனத்து விளக்கமாக இருக்கிறது. உங்களுடைய நீங்கள் சேர்ந்த அந்த குழு ஜமியன் வஸ்தாத்தன், நீங்கள் சேர்ந்தோ பெரிந்தோ சாப்பிடுவது குற்றமில்லை நல்லா சொல்கிறான். அது நடைமுறை செயல் விளக்கமாக இருக்கிறது. குரானுக்கு ஒட்டி இருந்தால் நாங்கள் ஏன் மறுக்க போகிறோம்? அதனால் அது மறுக்கப்படுற ஹதீஸ் கிடையாது. எங்கள் கொள்கை இப்படி ஏற்றுக்கொள்ளத்தக்க ஹதீஸ் தான். சரி, உங்கள் கொள்கை எப்படி ஏற்றுக்கொள்ள ஹதீஸ் தானே, அப்போ ஏன் அதை ஏற்று கிரிட்டிசைஸ் பண்ணி விமர்சனம் பண்ணுறிய? சாப்பிட்லான்னு சொல்லணும். அந்த ஹதீஸ் உங்கள் பதில் என்ன? எங்களுக்கு சரியான ஹதீஸ் தான், நீங்கள் அதுக்கு பதில் சொல்லலை, அது விளங்கிறீங்க. அடுத்து என்னென்னு கேட்டால், அந்த கலா தொழுகை விஷயமாக என்ன சொன்னோம்? கலா தொழுகையில் இந்த வசனத்தில் கலா தொழுகை இருக்குன்னு விளங்குன்னு எழுதியிருக்கிறோம். என்ன வசனம்? 2 வசனத்தையும் படிக்கிறேன். இப்போ ஹலஃப மிம்பாதி ஹல்ஃபுன் அல்லாஹு சலாத், ஒரு கூட்டம் உண்டானார்கள், அவர்கள் தொழுகையை பாழாக்கினார்கள். ஒத்தபவு ஷஹவாத், மனைவிச்சை பின்பற்றினார்கள். இப்போ சௌஃப எல்கவுன கையா, அவர்கள் நரகத்தை அடைவார்கள். இல்லாமன் தாப ஓ ஆமன ஓ அமில சாலிகா, நம்பிக்கை கொண்டு திருந்தி நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்தவரை தவிர. இப்போ உலாய்க்கு எதுகுருனல் ஜன்னா, அவங்க சொர்க்கத்துக்கு போவார்கள். உலா யுதுலமுன செய்யா, அவர்கள் எந்த சிறிதலும் அநீதிழைக்கப்பட மாட்டார்கள்னு 19ஆவது அத்தியாயத்தில் 59வது வசனத்தில் இருக்குது. இதில் என்ன சொல்கிறான் அல்லாஹ்? தொழுகையை பாழாக்கினவர்கள் நரகத்தை அடைவார்கள். பாழாக்குதல் என்பது விடுவதையும் குறிக்கும், இப்போ தப்பா எல்லாத்தையும் தான் குறிக்கும், விடுவதையும் குறிக்கும். அப்போ நரகத்தை அடைவார்கள் யாரை தவிர? தௌபா செஞ்சவங்களை தவிர, தௌபா செஞ்சு திருப்பி தொழுந்தவங்களை தவிரன்னு வரல. தொழுகையை பல வருஷங்கள் தொழாமல் இருந்து விட்டார்களே, ஆனால் இப்போ திருந்தி வந்துட்டாங்கன்னா இனிமேல் ஒழுங்காக தொழுவேன் என்று தௌபா செய்து கொண்டு நேரத்துக்கு நேரம் தொழுது விட்டார்களே, ஆனால் கடந்த காலத்தில் அவர்கள் பல வருடங்கள் தொழாமல் இருந்தாலும் அல்லாஹ் கேட்க மாட்டான் என்பதை இது குறிக்குது. இதில் எந்த இதில் தெளிவாக தானே இருக்குது. இல்லாமல் தாப்பாண்டு அல்லாஹ் தானே சொல்கிறான். இந்த வசனத்தில் அது இல்லைன்னா எப்படி இல்லைன்னு விளக்குங்க. அதுக்கு ஒரு பதில் சொல்லியாச்சு. ஒன்று போடுங்க, புதுசாகவும் போடணும்ல, சரிக்கா சொன்னோன்னு சொல்லுங்க. குர்ஆன் தான். சரி, அதே போல தௌராத் இஞ்சில் அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன? தௌராத் சொன்னா இப்ப இருக்கிற மாற்றப்பட்ட வேதம் அல்லங்க. இஞ்சின்னு சொன்னா இப்ப பைபிள்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல, அது அல்லங்க. அசல்ல இறைவன் வழங்கிய வேதம் தான். ஒரு ஆள், இது யாருக்கு சொல்லப்பட்டது தெரியுமா? இவங்க அறகுறையா விளங்கிட்டு வந்து கேட்கறதுனால தான் வந்துச்சு. ஒரு ஆள் யஹூதி இஸ்லாத்துக்கு வர்றாரு. இப்ப தொழுவணும், குர்ஆன் ஓத தெரியாது. இப்ப என்ன சட்டம்? ஏற்கனவே ஒரு தௌராத் வேதத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. மார்க்க சொல்லுது தௌராத் அல்லாஹ்வுடைய வேதம் தான், குர்ஆன் தெரியலன்னு சொல்லி தொழாம இருக்காத, அந்த அல்லாஹ்வுடைய தௌராத்துக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை படிச்சா தொழுதுறப்பா அப்படின்னு மார்க்க சொல்லுது. ஒரு ஆளு நஸ்ரானி கிறிஸ்தவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு, குர்ஆன் ஓத தெரியாது, ஆனா அந்த இஞ்சில் வேதம் நல்லா தெரியுது அப்படின்னு சொன்னா அதுவும் அல்லாஹ்வுடைய வேதம் தான், ஓது தொழு. அது இது அரபி ஓத தெரியல, குர்ஆன் தொழாம இருக்காத.
அவங்களுக்கு சொல்லப்பட்ட சட்டத்தை போய் இஞ்சில் ஓதலாமா, பைபிள் படிக்கலாமா, பைபிள் வைக்கலாம்னாங்க இருக்கு. ஏன் இல்ல சொல்றீங்க? மதஹப் கிதாபில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, தொழுகையில் குரானுக்கு பதிலாக தௌராத் இஞ்சியில் ஓதுனாலும் அதை ஓதியும் தொழுகலாம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அதுலேயும் வரலாறாக இருந்தால் தொழுகக்கூடாது, இது அறிவுரைகள் சம்மந்தப்பட்ட வசனங்களாக இருந்தால் ஓதி தொழுகலாம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் என்னங்க இப்படி இல்லாமல் எழுதுறேன்னு கேள்வி கேட்டோம்ல, அதுக்கு தான் பதில் சொல்கிறாங்க. இது இவங்க விளங்காமல் சொல்கிறாங்க. அதிலே முரண்பாடு, அந்த ஒரு பதிலையே அதுக்கு அதிலே முரண்பாடு இருக்குது. எப்படி இருக்குது? தௌராத்துனா என்ன? இப்போ உள்ள தௌராத்தையே சொல்லுது, மாற்றப்படாத தௌராத்தை சொல்லுதுன்றார். மாற்றப்படாத தௌராத்துன்னு சொல்லிவிட்டு இப்போ ஒருத்தன் யகுதியாக இருந்து இஸ்லாத்துக்கு வரான்னு வைங்க, அவனுக்கு பழைய தௌராத்து எப்படி இருக்குங்க, அதை மாற்றப்பட்டுருச்சே, அதை ஓதலாங்கிறார். அவரே முதல்ல சொல்கிறாரு, இந்த தௌராத்தை நாங்கள் சொல்கிறோம், மாற்றப்படாத தௌராத்தை சொல்கிறோங்கிறாரு. மாற்றப்படாத தௌராத்தையும் இப்போ இஸ்லாத்துக்கு வந்தோன்னு எப்படி கிடைக்கும் அவனுக்கு? மாற்றப்படாத இஞ்சில் எங்கேருந்து எடுப்பான்? பைபிளை தான் இஞ்சில்னு வச்சுக்கிட்டு இருக்கிறான். மாற்றப்படாத இஞ்சில் எந்த கடையில் கிடைக்கும்? எனக்கு ஒரு காப்பி தாங்க. மாற்றப்படாத பைபிள், மாற்றப்படாத இஞ்சில் கிடைக்குமா? என்னால் சொல்லுங்கள், நான் போய் வாங்கிக்கிறேன். நீங்கள் தான் சொல்கிறீங்க மாற்றப்படாத பைபிளை தான் ஓதலாம், இஞ்சியில் ஓதலாங்கிறீங்க. மாற்றப்படாத இல்லைன்னு வேறு சொல்கிறீங்க. இல்லாத ஒருத்தன் எப்படி ஓதுவான்? தௌராத்து மாற்றப்படாத தௌராத்து உலகத்தில் இல்லை, மாற்றப்படாத இஞ்சிலும் இல்லை. ஒருத்தன் இஸ்லாத்துக்கு மாற்றப்படாத தௌராத்து வைங்க, இது என்னங்கிற அதான் சொல்லுது. அதை சொல்லலை ஃபிக்ஹ் கிதாபில். அப்படி முட்டு கொடுக்குறாங்களாம் பொது சபையில். இங்கே முட்டு கொடுக்க இயலாது. பொது சபைகளில் பொதுமக்கள்கிட்ட போய் என்ன செய்கிறது? இப்படிலாம் கிதாபில் எழுதி வச்சுக்கிறேன்னு கேட்டால் அது அந்த ஒரிஜினல் தௌராத்தை ஓதலான்னு இருக்குது. ஒரிஜினல் தௌராத் தான் இல்லைங்கிறீங்களே. ஒரு அதில் இன்னொரு கப்படுங்க, அதுலேயே ரெண்டு வருது. நான் சொன்ன முரண்பாடு அதுலேயே வருது. இல்லைன்னு சொல்லிடுவார், அப்புறம் அது ஓதலாம்னு சொல்லுவார், இல்லாத ஒன்றை. அதே போடுங்க, குர்ஆன் தான். சரி, அதே போல தௌராத் இஞ்சில் அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன? தௌராத் சொன்னா இப்ப இருக்கிற மாற்றப்பட்ட வேதம் அல்லங்க. இஞ்சின்னு சொன்னா இப்ப பைபிள்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல, அது அல்லங்க. அசல்ல இறைவன் வழங்கிய வேதம் தான். ஒரு ஆள், இது யாருக்கு சொல்லப்பட்டது தெரியுமா? இவங்க அறகுறையா விளங்கிட்டு வந்து கேட்கறதுனாலதான் வந்துச்சு. ஒரு ஆள் யகூதி இஸ்லாத்துக்கு வர்றாரு. இப்ப தொழுவணும், குர்ஆன் ஓத தெரியாது. இப்ப என்ன சட்டம்? ஏற்கனவே ஒரு தௌராத் வேதத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. மார்க்க சொல்லுது தௌராத் அல்லாஹ்வுடைய வேதம் தான், குர்ஆன் தெரியலன்னு சொல்லி தொழாம இருக்காத, அந்த அல்லாஹ்வுடைய தௌராத்துக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை படிச்சா தொழுதுறப்பா அப்படின்னு மார்க்க சொல்லுது. ஒரு ஆளு நஸ்ரானி கிறிஸ்தவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு, குர்ஆன் ஓத தெரியாது, ஆனா அந்த இஞ்சில் வேதம் நல்லா தெரியுது அப்படின்னு சொன்னா அதுவும் அல்லாஹ்வுடைய வேதம் தான், ஓது தொழு. அது இது அரபி ஓத தெரியல, குர்ஆன் தொழாம இருக்காத. அவங்களுக்கு சொல்லப்பட்ட சட்டத்தை போய் இஞ்சில் ஓதலாமா, பைபிள் படிக்கலாமா, பைபிள் வைக்கலாம்னாங்க இருக்கு. ஏன் இல்ல சொல்றீங்க? ஏன் இல்ல சொல்றேன்னு கேட்குறேன். ஏன் இல்லை தௌராத் இப்போ அதையும் ஓதலான்னு சொல்றீங்க? இல்ல நாங்கள கேட்கணும். ஏன் இஞ்சில்னு ஒன்று இல்லை, இல்லாத ஒன்று ஓதுங்கிறீங்களே எப்படி? இஞ்சில் தான் நீங்களே இல்லைன்னு முதல்ல சொல்லிவிட்டீங்க. அப்போ இப்படியெல்லாம் முரண்பட்டு ஃபிக்ஹுக்கு முட்டு கொடுக்க வந்தார்களே, ஆனால் இப்படியெல்லாம் முரண்பட்டு பேசுகிற காட்சியெல்லாம் ஒரு பக்கம் பார்க்குறீங்க. அதை தனக்கு பார்சி மொழின்னு சொன்னாங்க. ஒரு ஆளு இஸ்லாத்துக்கு வந்தாரு, அரபி தெரியல, அதுக்காண்டி தொழாம இருக்க முடியாது. பார்சி, உதாரணத்துக்கு பார்சி மொழியில நம்ம எழுதி கொடுத்தோம். இப்ப எப்படி தமிழ்ல கூட சில பேர் துவா எழுதி காப்பாங்க, அரபி எழுதுவோம். அப்படியே தமிழ்லயே கொஞ்சம் எழுதிட்டாங்க ஹஸ்ரத் அப்படிமாங்க, அரபி படிக்க தெரியாதனால. இப்படி அரபி படிக்க தெரியாவிட்டா ஒரு மொழியில எழுதி கொடுப்பது, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை படிக்கிற. ஆனா ஓதுறது என்னமோ குர்ஆன் தான். என்னமோ பார்சின்ற ஒண்ணு, குர்ஆன் அரபில தானே, பார்சி எங்க குர்ஆன்? அறகுறைகள் இவர்கள் அரபி மொழி தெரியாதனால தப்பா வழங்குறாங்க. இந்த பார்சி சம்பந்தமாக டைம் ரொம்ப தேவைப்படும், அதை அடுத்ததில் விளைவிக்கிறேன். இது மனசில் வச்சுக்கிறேங்க. இந்த கிளிப்புக்கான விளக்கம் இதில் என்ன சொல்ல வர்றாரு, இதில் எப்படிலாம் தப்பு செஞ்சுருக்கிறாரு என்பதை நான் அடுத்து விளைவிக்கிறேன். இப்போ என்னென்னு கேட்டால் கலா தொழுகை விஷயத்தை சொல்லியாச்சு. அப்போ இது வரைக்கும் 11 விஷயம் சொல்லி முடிச்சாச்சு. கலாலா, தொடை, யூசுப் நபி, சிகிரு, நபி ரசூல், பெண்கள் விவாகரத்து, மல்லபத்து குழுபு, நசாயி, அலிஃபுலாமி, ஒன்றாக வந்து சாப்பிடுதல், கலா தொழுகை வரைக்கும் சொல்லியாச்சு. 12, 13, 14, 15, 16 தான், 17 தான் இருக்கிறது. இந்த 4-6 விஷயங்கள் தான் சொல்ல வேண்டிய பாக்கி சொல்லலை. நீங்கள் லிஸ்ட்டு போட்டதில் மொத்தமே தான் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் நாங்கள் சொன்னதில் எதுவுமே நீங்கள் ஒன்றுமே சொல்லவில்லை. அந்த லிஸ்ட்டை திரும்பி அதாவது உங்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நூல்களில் இருந்து நீங்கள் எதை ஒப்புக்கொண்டிருக்கிறீர்களோ, எதை குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுகிறீர்களோ, எதை தலைப்பில் ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட்டிருக்கிறீர்களோ, அந்த உங்களால் ஒப்புக்கொண்ட நூல்களிலிருந்து கேட்ட விஷயங்களுக்கு என்ன செய்யலை? ஒன்றுக்கு கூட பதில் சொல்லவே கிடையாது. ஒன்றுக்கு கூட பதில் இல்லை. அந்த கிளிப்பிங்க மட்டும் 1-2 விஷயத்துக்கு என்ன செய்கிறீங்க? முரண்பட்டு அப்படி சில சமாளிச்சிங்களே தவிர, அந்த சமாளித்ததுனால இன்னொரு 4 முரண்பாடு எங்களுக்கு கிடைச்சே தவிர, சமாளித்ததில் ஒரு 4 முரண்பாடு கூடுதலாக கிடைச்சிருக்குது. அந்த மாதிரி இருக்கே தவிர ஒரு உருப்படியாக ஒன்றும் சொல்லலை. அடுத்து வருவோம். அன்பார்ந்த பெரியோர்களே, அவர்களுடைய நூல்களில் இன்னும் மார்க்கத்துக்கு முரணான விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதில் ஒன்று தான், ஓணம், கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகைகளுக்கு சமைக்கப்பட்ட உணவை உண்ணலாமான்னு கேள்விங்க. அதில் என்ன பயிர் சொல்கிறாங்கண்டா, அந்த பூஜிக்கப்பட்டதுக்காக வேண்டி வச்சுருப்பாங்கல்ல, அதை தவிர மற்ற உணவுகளை எவரிடமிருந்தும் ஏற்கலாம், உண்ணலாம், மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை.
ஆனால் ஃபாத்தியாவுக்காண்டி வச்சுங்களாக்கா வச்சப்பட்டும் கூடாது, குர்ஆன் ஓதுனதும் கூடாது, துவா செஞ்சதும் கூடாது, சமைக்கப்பட்டும் கூடாது. ஆனால் ஓணம் பண்டிகை, கிறிஸ்துவ பண்டிகை எல்லாம் எதை பூஜை செய்ய அது மட்டும் வேணாம், மற்றபடி சாப்பிட்டுக்கிறங்க. இப்போ எங்கே இவங்க கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறங்க. அதே போல் நிற்கிறது பிறருக்கு நிற்கக்கூடாது, எந்திரிச்சாலும் நிற்காதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதுலேயும் ஒரு விளக்கம். என்ன விளக்கங்கிறீங்க? நம்மளே ஆச்சரியப்படணும். அப்படி ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னால், மேடையில் அமர்ந்திருக்கும் நான், ஒரு உதாரணம் சொல்கிறாங்க, 2 வகையில் நிற்கலாமா. ஒரு இடத்துல இருந்தால் எந்த இடத்துல நிற்கலாம், எந்த இடத்துல நிற்கக்கூடாது. அப்படி ஒரு உதாரணம் ஒன்று காமிக்கிறாங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் நான் கருணாநிதி வருகிறார் என்பதற்காக எழக்கூடாது. ஏனெனில் கருணாநிதி அமர்ந்து உள்ள மேடைக்கு நான் சென்றால் அவர் எனக்காக எழமாட்டார். சொல்லிட்டாங்களா? அடுத்து பாருங்க. எனது வீட்டிற்கு கருணாநிதி வந்தால் நான் எழுந்து அவரை வரவேற்கலாம். இந்த நிற்கிறது எங்கே கூடும் எங்கே கூடாது அப்படி ஒரு இது. ஏனெனில் அவரது வீட்டிற்கு நான் செல்லும் பொழுது அவர் என்னை எழுந்து வரவேற்பார். இப்போ நம்ம செய்கிறது மார்க்கத்தில் கூடுமா கூடாதா, குர்ஆனுக்கு அதிகம் உடம்பட்டிருக்கா இல்லையாங்கிறது போய் கருணாநிதி என்ன செய்கிறாரோ அது தகுந்தவாறு. மேடையில் எந்திரிக்க மாட்டார்ல, நான் எந்திரிக்கக்கூடாது. வீட்டுக்கு போனால் எந்திரிக்கிறார்ல, நானும் எந்திரிக்கலாம். இதுதான் ஆதாரம். இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிறங்க குர்ஆன் ஹதீஸை பின்பற்றாங்களா இல்லை வேறு யாரும் தனி மனிதர்கள் பின்பற்றாங்கன்னு நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறலாம். அடுத்து காதியால் சொல்லிட்டாங்க, நாங்களா சொன்னோம் அப்படின்னாங்கல்ல, அதே பாணிக்கு போகிறோம். ஏன்னா இது இமாம்களோட கருத்தெல்லாம் கிடையாது. இருந்தால் அவங்க எடுக்கிறாங்களே, அதுக்காக ஒரு பதில் இப்னு கஸீருங்க. ஏன்னா அவங்களாம் மதிக்கக்கூடியவங்க, ஒரு இமாம் தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வமன் கால மீனல் ஜஹலாங்கிறாங்க. யாருக்கு? இந்த அலிஃபுலாமீம் இந்த ஹாமீமுக்கெல்லாம் அந்த அர்த்தம் இல்லைங்கிறாங்கல்ல, அவர்களுக்கு அடைமொழியே அறியாமையில் உள்ளக்கூடியவர்கள், அறிவு இல்லாதவர்கள் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. மீனல் ஜஹலாங்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க சொல்கிறாங்க, இன்னஹு ஃபில் குர்ஆன் மா ஹுவ தஅப்புதுன் லா மஅனா லஹு பில் குல்லியா. குர்ஆனில் அறவே அர்த்தமில்லாத சிலது இருக்குன்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபகத் அஹ்தஅ ஹதஅன் கபீரா. இப்படி சொல்லக்கூடியவர்கள் மிகப்பெரிய தவறை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆனில் போய் எந்த மீனிங்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் இப்படி சொல்லக்கூடியவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள், மிகப்பெரிய குற்றத்தையும் செய்கிறார்கள் என்று இப்னு கஸீர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அப்படி சொன்னால் இது இப்படி ஆகும். நம்ம என்ன சொன்னோம், நீங்கள் முன்னாள் ஒரு இலக்கியவாதியினுடைய மரபு, நீங்கள் அதுக்கு ஆதாரத்தை தாங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். அதே போல் விவாகரத்து விஷயமா நீங்கள் சொன்னீங்க, முன்னால் உள்ள பின்னாலும் படிக்க வேண்டாதுங்க. நான் நேற்றே சொன்னேங்க, அந்த பெண்மணி ஜமாத் தலைவர்கிட்ட முறையில் நாங்கள் மறுக்கலை, அதை நாங்கள் ஆட்சேபிக்கவே இல்லையில, நாங்கள் ஏற்றுக்கொண்டே. நீங்கள் ஆட்சேபி அப்படிலாம் எழுதியிருக்கிறோமே இப்படிமா எழுதிக்கிறோமே ஏன் சொல்கிறீங்க? அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோமே. நாங்கள் ஆட்சேபம் எழுப்புகிற வாசகம் உங்கள் நிலைப்பாடு என்ன? அந்த வாசகத்தை நான் முன்னாடி வாசித்து மறுபடியும் வாசிக்கிறேன். விவாகரத்து செய்யும் உரிமை ஆண்களுக்கு இருப்பது போல் பெண்களுக்கும் இஸ்லாத்தில் உண்டு. இந்த வாசகத்தை தான் கேட்குறேன். நீங்கள் விளக்கத்தையெல்லாம் படிச்சுட்டு இந்த இதுக்கு மற்றவங்க என்ன செய்ய ஒன்றும் முரணாக இருக்குன்னு நினைப்பாங்க. இல்லாட்டி விளக்கத்தை படிக்காமல் இதை படிச்சுட்டு அதை வாரத்து பெண்கள் உரிமை இருக்குன்னு சொல்லிவிட்டாங்கன்னு இதை மட்டும் பார்த்துட்டு ஒரு ஆள் போயிட்டா என்ன செய்கிறது? அப்படி இல்லைண்டா இந்த வாசகத்தை ஏன் எழுதுனீங்க? இந்த வாசகத்தை தான், எந்த வாசகம் தவறுன்னு சொல்லணும் அதை விட்டுவிட்டு நான் தவறுண்டே சொல்லாத வாசகத்தையும் வாசிட்டு இருக்கிறீங்க. அந்த வாசகம் நாங்களும் ஏற்றுக்கொண்டே தான், உங்களுக்கு ஆட்சேபம் நாங்கள் தெரிவிக்கவே இல்லை. நீங்கள் இதுக்கு ஏன் சொல்கிறீங்கன்னு தான் கேட்டோம். அப்போ இதுக்கு பதில்னு பேர் தான் வந்துச்சே தவிர பதில் இல்லைங்கிறத இது மூலம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதே போல் பாருங்கள், அந்த பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கடைசியாக எழுதுங்க வச்சு தான் நான் மாற்றம் செய்கிறோம் அப்படின்னாங்க. நீங்கள் எழுதுன அந்த விரிவுரையை படிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட விளக்கம் கேட்குறேன், மாற்றப்பட்டு போச்சுங்கிறீங்களே, அப்போ தாய்வழி சகோதரி நிலைமை என்ன? நீங்கள் எழுதுக்க நான் விளக்கம் கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். உங்களுடைய எழுத்தை வச்சு நான் கேட்குறேன். ஏன்னா என்ன மாதிரி எழுத்து பேர் வெளியே படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க சார்பில் உங்கள்கிட்ட கேட்குறேன், விளக்கம் சொன்னீங்களா? நீங்களே சொல்லுங்கங்கிறீங்க. நான் எழுதலாம் தான் நான் சொல்லுவேன், நீங்கள் தானே சொல்லணும். அதே பாரு சலாம் கூறு முறை, அதுக்கும் அப்படி தான். நீங்கள் நிறைய இருக்குன்னு நீங்கள் நான் சொன்னேன், 2 பேரும் கலந்துருக்கிறது ஆதரவு வச்சுருக்கிறீங்க, அதை நாங்களே ஏற்றுக்கொள்ளும். இரு சாராரும் கலந்துருக்கக்கூடிய சபையில் சலாம் சொல்லலாமா? கூடுமோ? ஏன் எந்த அது இருக்குமோ? ஆனால் இறை மறுப்பாளர்களுக்கு மட்டும் சொல்லலாம் என்பதற்கு ஆதாரம் தாங்க அப்படின்னும். அதுக்கு நீங்கள் ஆதாரம் நிறைய இருக்குன்னு நீங்களே ஆதாரம் தந்தீங்களா? நிறைய தாங்களே. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சாராருக்கும் மத்தியில் சொன்னாங்க. அல்லாஹ் பக்கம் அழைத்தார்கள் சொன்னால் முஸ்லீம்களையும் கூட அல்லாஹ் பக்கம் அழைக்கலாம். குர்ஆனை ஓதி காட்டலாம்னு சொன்னால் முஸ்லீம்களுக்கும் காட்டியிருக்கலாம், 2 பேருக்கு இருக்கலாம். ஆனால் சலாம் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னதுக்கு முரண்படுவாங்களா? நபி நாம் சலாம் சொல்லிட்டாங்கல்ல, லா தபுதுல் யஹூத வன் நஸாரா பிஸ் சலாம் சொல்லிட்டாங்கல்ல. அப்போ அவங்களே சொல்லிக்கிடுவாங்க, நீங்கள் யாருக்கும் சொல்லாதீங்கன்ட்டு. அவங்களே மீறிக்கிடுவாங்களா?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிட்டேனால தெளிவாக அங்கே 2 சாரம் இருந்தாலும் அவங்க சலாம் சொன்னது முஸ்லீம்ங்கிற அடிப்படையில் மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும்தான் சேரும். அதனால தான் சொல்லியிருப்பாங்க. அதே போல் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் நிர்வாணமாக இருக்கான்னு எழுதிருந்தீங்களே, இது தவறுன்னு நான் சொல்லி காட்டணும். தவறு இல்லைண்டா நீங்கள் முந்தின விசாரிச்சிங்க, நல்லா விவாதம் பண்ணீங்கல்ல, ஏன் எங்களுக்கு விவாதம் பண்ணலை தெரியும், பிடிச்சிருவாங்க அப்படின்னு தெரியும். அதனால தான் நீங்கள் எடுக்கலை. நேர்த்தே வச்சோம், நீங்கள் நல்லா போய் பார்த்துட்டு வரணுங்கிறதுக்காக தான் தொட்டு வச்சோம் கடைசி நேரத்தில். ஏன்னா நேரம் இல்லை அப்படின்ற பொழுது நீங்கள் அந்த ஃபிக்கு கிதாபெல்லாம் எடுத்து தூசு தட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, பார்க்கல. சரி, இப்போ நைட்டுக்கு டைம் கொடுத்தோம், இது வரைக்கும் நீங்கள் தொடவே கிடையாது. உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்கு அப்படின்னு தான் போட்டீங்க ஜக்காத்து. அப்போ நீங்கள் இது எதுக்காண்டி கொண்டு வந்தீங்க? இந்த தலைப்பு எதுக்கு? உள்ளங்கள் இருக்க முஅல்லஃபத்து குலூபும் தான் நான் கேட்டேன். அதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஜக்காத் வார்த்தையை போட்டுக்கிறீங்க, அது எதுக்கு விளக்கம்? இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா, இந்த ஜக்காத்தை யாருக்கெல்லாம் கொடுப்பது அந்த தலைப்பை தான் சொல்லிக்கிட்டு வர்றீங்க. அதில் தான் இந்த முஅல்லஃபத்து குலூபுங்கிற யார், முஸ்லீம்கள் அல்லாதவர்களும் சேர்வான்னு இருக்கிறீங்க. அதுக்கு நான் கேட்டால் நான் அப்படி என்ன சொன்னேன் இப்படி என்ன சொன்னேங்கிறீங்க. நீங்கள் சொன்னதே ஜக்காத்து பிரச்சனை தான். அந்த ஜக்காத்து யாருக்கு கொடுக்கணுங்கிற பிரச்சனையில தான் முஅல்லஃபத்துங்க வார்த்தைக்கு முசல்லா தான் வாங்குறீங்க. சம்மந்தம் இல்லாமல் அதீதை கொண்டு வந்தீங்க. அதனால தான் நாங்கள் கேட்டோம். நீங்கள் சொன்ன ஹதீஸில் ஜக்காத்தை காஃபிர்களும் கொடுக்கலான்ட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொன்னது ஹதீஸில் இல்லை. இப்போ இதில் இல்லையா? நீங்கள் ஏதோ ஒரு ஹதீஸை வாய்ச்சிங்க, அதில் ஜக்காத்து பொருள் இருக்காங்க, நாங்கள் தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறோம். அந்த ஹதீஸை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு இதில் இல்லைங்கிறத நீங்கள் ஒத்துக்கொண்டீங்க. ஏன்னா இது சொல்லலை, இப்படி ஒன்று இருக்கும், இப்போ ஒன்று வாய்ச்சிங்க, அது இருந்தால் நீங்கள் பிரிண்ட் அவுட் கொடுங்க, நாங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஜக்காத்து மற்றவங்களுக்கு அது உடனே ஃபிக்குக்கு தான் வாசிங்க. நான் அப்பயே சொன்னேன், உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லைன்னா ஏன் உடனே இமாம்களை தவறீங்க? ஒன்று ஆதாரம் இருக்குன்னுங்க, இல்லைன்னுங்க, ஏன் தோல்வி பயமா? இல்லைன்னு சொல்லுங்களேன். ஞானம் இல்லைன்னா ஒப்புக்கொள்ளலாம், அது மறுபடியும் தெரிவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆனால் இது சமாளிக்கணும்னு சொன்னாக்கா காலமெல்லாம் இதே நிலையில் தான் இருக்கணும். ஆனால் முடியலைங்கும் போது உடனே இமாம்கள், உங்கள் இமாம்கள், நான் எங்கள் இமாம்னு சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்கள் சொல்லியிருக்கிறது குர்ஆன்ல ஹதீஸ் தான் சொன்னால் உங்கள் இமாம் சொல்லுங்க. நான் கேட்டது வேறு, இங்கே சொல்கிறது வேறு, நீங்கள் தர்றது வேறு. அப்போ மக்கள் என்ன வழங்குவாங்க? குர்ஆன் ஹதீஸில் இல்லை, அதை அந்த இமாம்கள் போகிறான்னு மக்கள் வழங்குவாங்க. அப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தில் நான் கேட்டேன், லவ்லாங்கிற வார்த்தையை கேட்டேன். பல தூரமாக ரிசர்ச் பண்ண சொல்லிட்டு போனீங்க, இது வரைக்கும் லவ்லாங்க சொல்லலை. ஏன் அப்படி சொல்லி இருந்தால் அது நீங்கள் மொழிபெயர்த்து இருக்கிறீங்க. லவ்லாங்கிற வசனத்தை நாங்கள் நிறைய எடுத்து வச்சுருக்குறோங்க, குர்ஆனில் நிறைய எடுத்து வச்சுருக்கோம், மாட்டிக்கிறீங்க. அதனால தான் இதை பாருங்களேன். வழக்கு அம்மது மட்டுமல்ல, இன்னொன்று இடத்துல ஒமா குன்னாலி நகுத்ததிய லவுலா நஹதான் அல்லா, இந்த லவுலா வருதா நாகுசனத்தான் வச்சிருக்கிறாங்க. அவ தப்புண்டா எல்லாம் தப்பாக போயிடும். அதே போல் இன்னொரு இடத்துல எப்படி தெரியுமா? இன் காணல யுதில்லுனா அன் ஆலிஹத்தினா லவுலா அன் சபர்னா, லவுலா வருதா நாகுசனத்தை தான் வச்சிருக்கிறாங்க. அவங்க பகத்துக்கு விவாதத்துக்குன்னு வந்தால் இது எல்லாம் தப்புண்டாகும். அரபி வாசகத்துக்கு இலக்கணத்துக்கு முரண் என்று அவங்க சொன்னாக்க இவங்க மொழிபெயர்த்தது எல்லாம் தப்பாகும், மாற்றணும். இனிமேல் இப்போ ஒவ்வொரு தடவையும் மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, அடுத்த எடிஷனில் இது எல்லாத்தையும் மாற்றணும். அதனால தான் இங்கே எல்லாம் வரலை, இந்த பகத்துக்கே வரலை. ஏன்னா அவங்க மொழிபெயர்த்த முன்னுக்கு பின் முரண். அதே போல் பாருங்கள், புல்மா யௌபஉ பிக்கும் ரப்பி லவுலா துஆவுக்கும், இங்கே லவுலா வருது, நாங்கள் சொன்னதை தான் வச்சுருக்கிறாங்க. அவங்க அரபி இலக்கணத்துக்கு முரண் சொன்னாங்கல்ல, அப்படி அர்த்தம் வைக்கலைங்க. அப்படியெல்லாம் வந்தால் இது எல்லாத்தையும் அடுத்த செல்லம் மாற்றணும். இப்படி ஒரு சிக்கல் வந்துடும், அதுக்காக அப்படியே தவிர்க்கிறாங்க. ஆனால் தவிர்த்தாலும் மக்களுக்கு சுட்டி காட்டுங்கிறதுனால இதெல்லாம் நான் படித்து காமிச்சிட்டேன். அதனால் அவங்க முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இது மூலம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ பிற வீடுகளில் சாப்பிட்றதுக்கு